அதிசயங்கள் செய்கிறவர் நம் மத்தியில் இருக்கிறார். எல்லாம் அழகாக பாடினாங்க. எனக்கு தொண்டை கட்டியிருந்தாலும் பாடுவேன். அதிசயங்கள் செய்கிறவர் நம் அருகில் இருக்கிறார், அற்புதங்கள் செய்கிறவர் நம் நடுவில் வசிக்கிறார். நம்பனவங்க பாடுங்க. அதிசயங்கள் செய்கிறவர் அருகில் இருக்கிறார், அற்புதங்கள் செய்கிறவர் நம் நடுவில் வசிக்கிறார். தண்ணீரை இரத்தமாய் மாற்றினார் அதிசயம், ஜாடி தண்ணீரை திராட்சரசமாய் மாற்றினார் அதிசயம், ஆடி தண்ணீரை திராட்சரசமாய் மாற்றினார் அதிசயம். அதிசயங்கள் நான் நினைக்கிறேன் பாஸ்டர் அம்மா அவங்க கூட வந்து பாடணும்னு, அவங்க பாடணும்னு நினைக்கிறேன். நான் கருங்கல்ல மீட்டி வைக்க சமயத்தில் அவங்க தான் வொர்ஷிப் லீடர். இப்போ வந்து உட்கார்ந்துருக்காங்க, நல்லா பாடுவாங்க. கைத்தடுங்க பார்க்கலாம். தண்ணீரை இரத்தமாய் மாற்றினார் அதிசயம், ஜாடி தண்ணீரை திராட்சரசமாய் மாற்றினார் அதிசயம். அதிசயங்கள் செய்கிறவர் நம் அருகில் இருக்கிறார். எல்லாரும் பாடும். அற்புதங்கள் செய்கிறவர் இயேசு நமக்குள் வசிக்கிறார். செங்கடலை ரெண்டாக பிளந்திட்டார் அதிசயம், செங்கடலை ரெண்டாக பிளந்திட்டார் அதிசயம், புயல் காற்றையும் வார்த்தையாலே அடக்கினார் அதிசயம், புயல் காற்றையும் வார்த்தையாலே அடக்கினார் அதிசயம். அதிசயங்கள் செய்கிறவர் நம் அருகில் இருக்கிறார், அற்புதங்கள் செய்கிறவர் இயேசு நமக்குள் வசிக்கிறார். குருடருக்கும் செவிடருக்கும் சுகம் தந்தார் அதிசயம், செவிடருக்கும் சுகம் தந்தார் அதிசயம், ஒரு சொல்லாலே மரித்தோரை எழுப்பினார் அதிசயம், ஒரு சொல்லாலே மரித்தோரை எழுப்பினார் அதிசயம். எல்லாரும் பாடுங்க. அதிசயங்கள் செய்கிறவர் நம் அருகில் இருக்கிறார், அற்புதங்கள் செய்கிறவர் என்றும் நமக்குள் வசிக்கிறார். எத்தனை பேர் விசுவாசிங்க? அதிசயங்கள் செய்கிறவர் வானத்துக்கு மேலே இல்லை, என் பக்கத்திலே இருக்கிறார். அற்புதம் செய்கிறவர் எனக்குள்ளே இருக்கிறார். அல்லேலூயா. பாவியான என்னையும் உயர்த்தினார் அதிசயம், பாவியான என்னையும் உயர்த்தினார் அதிசயம், ஏழை என் மீது நேசகரம் நீட்டினார் அதிசயம், ஏழை என் மீது நேசகரம் நீட்டினார் அதிசயம். எல்லாரும் சத்தமா பாடுவோம். அதிசயங்கள் செய்கிறவர் நம் அருகில் இருக்கிறார், அற்புதங்கள் செய்கிறவர் இயேசு நமக்குள் வசிக்கிறார். அதிசயங்கள் செய்கிறவர் நம் அருகில் இருக்கிறார், அற்புதங்கள் செய்கிறவர் நமக்குள் வசிக்கிறார். யாருக்குள்ள எல்லாம் வசிக்கிறாங்க? அல்லேலூயா சொல்லுங்க. யாருக்குள்ள எல்லாம் வசிக்கிறார்? அல்லேலூயா சொல்லுங்க. நிச்சயமாக நிச்சயமாக தெரியுமா உங்களுக்குள்ள இயேசு இருக்கிறாருன்னு? பிரியமான கர்த்தரே, யார் என் கூட இருக்கிறாங்களோ எனக்கு தெரியாது, ஆனா இயேசு எனக்குள்ளே இருக்கிறார். உலகத்தில் இருக்கிறவனை பார்க்கிலும் உங்களுக்குள் இருக்கிறவர் பெரியவர்.
பெரியவர் நமக்குள்ளே இருந்தா சின்னவன் என்ன பண்ணுவான்? கொஞ்ச நாளாக நாங்கள் ஜெபம் பண்ணிட்டு இருக்கோம். சினிமா நடிகர்கள், அரசியல் தலைவர்கள் இவங்கெல்லாம் ஆண்டவரை ஏற்றுக்கணும்னு, ஆண்டவரை பற்றி சொல்லணும்னு. திடீர்னு ஒரு குட் நியூஸ். அது என்ன தெரியுமா? உதயநிதி ஸ்டாலின் சொன்னார், நான் கிறிஸ்டியன். கை தட்டுங்க பார்க்கலாம். அவ்வளோ தைரியமாக சொல்லியிருக்காரு. வேறு யாருமே அரசியல் தலைவரை சொன்னது கிடையாது. ஆனால் உதயநிதி ஸ்டாலின் சொல்லியிருக்கிறாரு. விஜய் சொல்லியிருக்காரு. 15 லட்சம் மக்களை ஒரு வாரத்தில் கூட்டி சேர்த்து, நான் கட்சிக்காரிகளும் கிடையாது, ஆனால் நான் சொல்கிறேன், அவர் 15 லட்சம் அவருக்கு கூட்டத்துக்கு வந்தாங்க. அவர் சொன்னார், நான் ஒரு கிறிஸ்டியன்னு. பிரியமான கர்த்தருடைய பிள்ளைய பவுல் அப்போஸ்தலன் சொன்னார், அந்த ராஜாட்ட இந்த கட்டுகளை தவிர முற்றிலும் நீ என்னை போல மாற வேண்டும் என்று நான் விரும்புகிறேன் என்று சொன்னார். அரசியல் தலைவர்கள், சினிமா நடிகர்கள், பெரிய பெரிய பணக்காரங்க எல்லாரும் ஏசப்பா வலைக்குள்ள வரணும். அல்லேலூயா, அல்லேலூயா. உன்னை கொண்டுதான் நான் அதிசயத்தை கர்த்தர் செய்ய போகிறேன். நான் எத்தனையோ சாட்சி சொல்ல முடியும், என நேரம் கொஞ்சம் அதில் சொல்கிறேன்னா. ஒரு அக்கா சேலத்துலேருந்து எனக்கு ஃபோன் பண்ணாங்க. எனக்கு கல்யாணம் 8 வருஷம் ஆகுது, எனக்கு குழந்தை பிறக்கலை. எங்கள் வீட்டில் ரொம்ப சொத்து இருக்குது. அதனால் எங்கள் மாமியார் என்ன பண்ணுறாங்கன்னா, எனக்கு குழந்தை பிறக்காதனால இன்னொரு பொண்ணை என் கணவனுக்கு கட்டி வைக்கணும்னு நினைக்கிறாங்க. எனக்கு சூடெல்லாம் போட்டாங்க. போகாத ஆலயமே கிடையாது, டெம்பிள்ஸ் கிடையாது. சிஸ்டர் உங்களை பார்த்து கேட்குறேன், மந்திரவாதியால், டெம்பிள்ஸ்னால இல்லைன்னா வேறு யாராலும் அந்த ஆர்டிஃபிஷியலாக குழந்தை உருவாக்குறதுக்கு எதுவுமே எனக்கு செய்ய முடியலை. என் கணவர் வேறு பொண்ணுக்கு நான் தற்கொலை பண்ணிடுவேன். உங்கள் பிள்ளையா நினச்சி எனக்கு ஜெபம் பண்ணிங்களா? உங்கள் சாமி என்ன சொல்கிறாருன்னு கேட்டாங்க. ஆமாம், எங்கள் சாமி பெரிய சாமி தான், ஆனால் அவர் என்ன சொன்னார்னு உனக்கு தான் தெரியும், எனக்கு தெரியாது. எனக்கா ஜெபம் பண்ணிட்டு சொல்லுங்களேன், உங்கள் சாமி என்ன சொன்னார்னு கேளுங்களேன்னு. நான் அவன் மேலே அழுதேன். ஏன்னா தற்கொலை பண்ண போகிறேன்னு சொல்லிட்டாங்கன்னு அழுதுட்டு என் பிள்ளையா நினச்சி நான் ஜெபம் பண்ணேன். அப்போ எனக்கு தெரிஞ்சது ஒரு வெள்ளை பசு, 2 கண்டுக்குட்டி. என் கண் அப்படியெல்லாம் எப்போதுமே எனக்கு தெரியாது, அன்னைக்கு தெரியுது. ஜெபம் பண்ணி முடிச்சோன்னே, உங்கள் சாமி என்ன சொன்னார், உங்கள் சாமி என்ன சொன்னார், அவங்க திரும்ப திரும்ப கேட்டாங்க. நான் தானே எல்லாம் சொல்ல எனக்கு தெரியாதுங்க, ஆனால் ஒன்று தெரியும், ஒரு வெள்ளை பசு 2 கண்டுக்குட்டி எனக்கு தெரியுது. அது என்னங்க, அதை என்னங்க சொல்லுங்கள், சீக்கிரம் சொல்லுங்கள். அதுவும் எனக்கு தெரியாது. நான் உனக்காக ஜெபம் பண்ணுவேன், அவ்வளோதான். பிரியமான கர்த்தருடைய பிள்ளையே, 2 மாதத்துக்குள்ளாக அங்கே வயிற்றில் 2 குழந்தையை கச்சிதர் வச்சார். குழந்தையை பெற்றெடுக்க கர்த்தர் கிருபை கொடுத்தார். அதிசயங்களை செய்கிறவர், அற்புதர் நமக்குள்ளே இருக்கிறார், நமக்குள்ளே வாசம் பண்ணுகிறார். அதற்கான ஆண்டவரை ஸ்தோத்திரிக்கிறேன். எத்தனையோ அற்புதத்தை நான் பார்த்து விட்டேன். இன்றும் நான் அற்புதத்திலே நான் வாழ்ந்து கொண்டிருக்கிறேன். ஆண்டவர் என்னை யுக்ரைன் கூட்டிகிட்டு போனார். இவங்க பெரிய யுத்தம் நடக்கு பார்த்தீங்களா? அங்கே நம்ம ஃப்ரிட்ஜ் மாதிரி இருக்குங்க, குளிர் எல்லாம் கட்டி, ஐஸ் கட்டி. நேரம் ஏர்போர்ட்லேருந்து என்னை மீட்டிங் கூட்டிகிட்டு போனாங்க. இறங்கினோடனே எனக்கு ஒரே குளிர். ஏன்னா நான் எலக்ட்ரிக் பேண்ட், எலக்ட்ரிக் ஜாக்கெட் அதெல்லாம் போடவே மாட்டேன். இந்த வெள்ளை சாரி தான், ஷூ எல்லாம் போட தெரியாது, செருப்பு தான் போட்டுட்டு நான் போகிறேன். அவன் சொன்ன, சீக்கிரம் நீங்கள் பேச போகிறீங்கன்னு. மேடையில் போனால் என் வாய் டகடகட ஆடுது, வாயே வெளியே வரல. ஏன்னா ரொம்ப குளிர், சொல்ல முடியாத குளிர். ஆண்டவரில் பாசனே, ஆண்டவரே என்னை அதிசயம் செய்கிற தேவன், இந்த ஊருக்கு நீங்கள் தான் என்னை கூட்டிகிட்டு வந்திருக்கீங்க. திரள் கூட்டமான மக்கள், உங்களுக்கு மேலே நிறைய ஜனம் உட்கார்ந்துருக்கு, ரஷ்யன்ஸ் உட்கார்ந்துருக்காங்க. ஆண்டவரே எனக்கு எப்படி பேசணும்னு தெரியலைன்னு. உங்களுக்கு என்னாச்சுன்னு தெரியுமா? அக்கினி அபிஷேகத்தை கர்த்தர் கொடுத்தார். என் கையில் அப்படியே தண்ணி எல்லாம் வழியிறது மாதிரி, என் காலெல்லாம் அப்படியே தண்ணி வழியிறது மாதிரி அவ்வளவு அதிசயத்தை கர்த்தர் செஞ்சு அன்னைக்கு அந்த கூட்டத்தில் 700 பேர் ஞானஸ்தானம் எடுக்கிறேன்னு சொன்னாங்க. அவங்க ஐஸ் கட்டினால தண்ணியெல்லாம் உறைஞ்சு போயிடும், அதில் எப்படி ஞானஸ்தானம் எடுக்குது? நான் விட மாட்டேன், உங்களுக்கு தெரியல. நான் சொன்னேன், ஐஸ் கட்டி உடையுங்க, அதுக்குள்ளே தான் ஞானஸ்தானம் கொடுக்க போகிறோன்னு. பெரிய கொடாரி மாதிரி கொண்டு வந்து ஐஸ் கட்டியை உடைச்சி அதுக்குள்ளே ஞானஸ்தானம் எடுத்தாங்க. இன்றும் அவர் அதிசயம் செய்கிறவராக இருக்கிறார், அற்புதம் செய்கிறவராக இருக்கிறார். போன வாரம் ஒரு செய்தி கர்த்தர் கொடுத்தார். சங்கீதம் 78:40 வசனம். எத்தனை தரமோ வனாந்திரத்தில் கோபமுட்டி அவாந்திர வழியிலே அவரை விசனப்படுத்தினார்கள். அவள் திரும்பி தேவனை பரீட்சை பார்த்து இஸ்ரவேலின் பரிசுத்தரை மட்டுப்படுத்தினார்கள். They limited the God. நம்முடைய தேவன் எவ்வளவு பெரியவர் என்று உணராமல் அவரை மட்டுப்படுத்தினார்கள். மட்டுப்படுத்தினாங்க, கட்டுப்படுத்த பண்ணிடுவாங்க. அவரை விசனப்படுத்தினார். ஏன்? எத்தனையோ அற்புதம் செய்திருந்தோம்,
அவர் செய்ய வல்லமையுள்ள தேவன் என்று விசுவாசிக்காத ஒரு கூட்டம் வனாந்தரத்தில் அழிந்து போனது. பிரியமான கர்த்தருடைய பிள்ளையே, எத்தனை அற்புதம் ஆண்டவர் செய்து வனாந்தரத்தில் அழைத்து வந்து கானான் பயணத்துக்கு நான் வழிநடத்தி கொண்டு போகும் அநேக பேர் முறுமுறுக்க ஆரம்பித்தாங்க. ஆண்டவர் அநேகரை கொண்டதுக்கு காரணம் முறுமுறுக்கிறது, குறை சொல்றது, ஆண்டவரே கேள்வி கேட்கிறது. ஏப்பா எனக்கு மட்டும் ஏப்பா? நடராஜமல்ல சொன்னார், ஏன்னு கேட்காத, எதையும் தாங்கும் இதயத்தை கேளுன்னு. ஏனென்று கேட்க உரிமை இல்லையே, எதையும் தாங்கும் ஓர் இதயம் தாரும், இதயம் தாரும். கொடுத்த உயிரை நீரெடுத்தீர், குயவன் களிமண்ணின் அதிபதியல்லோ. வாழ்நாள் குறைந்தவன், வருத்தம் நிறைந்தவன், உயிருள்ள மனிதன் முறையிடுவானேன். ஏனென்று கேட்க உரிமை இல்லையே, எதையும் தாங்கும் ஓர் இதயம் தாரும். இது நான் கடைசி எழுதின பாட்டு. நடராஜமல்ல ஏற்கனவே கடைசி எழுதின பாட்டு. அவர் அதை பாடியிருக்காரு, நீங்கள் யூடியூப்பில் பார்க்கலாம். நடராஜமல்ல சாங்ஸ்ன்னு போட்டு வரும். அவர் எனக்கு சொல்லிட்டு போன ஒரு வார்த்தை, டோன்ட் ஆஸ்க் காட் வை. இஃப் யூ ஆஸ்க் ஹிம் வை, ஹி வில் ஆஸ்க் யூ வை நாட். ஏன்னு மட்டும் நீ கேள்வி கேட்காத, ஏன்னு கேள்வி கேட்காத, எதையும் தாங்கும் இதயத்தை கேளு. ஆண்டவர் எனக்கு எதையும் தாங்கும் இதயத்தை கொடுத்துருக்கிறார். அதுக்காக நான் ஆண்டவரை ஸ்தோத்திரிக்கிறேன். உம்மாலே சேனைக்குள் பாய்வேன், உம்மாலே மதுளை தாண்டுவேன், சத்துருவை தொடர்ந்து பிடிப்பேன். ஆண்டவர் இறுதி வரையிலும் நான் திரும்பி வர மாட்டேன். ஜெயம் ஜெயமோ கர்த்தரால் வரும். ஐ ஜம்ப் ஓவர், லீப் ஓவர், கிராஸ் ஓவர். உம்மாலே எல்லாம் சொல்லுங்க, என்னை பலப்படுத்துகிற, சத்தமா சொல்லணும், பலப்படுத்துகிற கிறிஸ்துவாலே எல்லாவற்றையும் செய்ய எனக்கு பலன் உண்டு. பலன் உண்டு விசுவாசிகள்லாம் கை தூக்குங்க. எனக்கு பலன் உண்டு, எனக்கு பலன் உண்டு, எனக்கு பலன் உண்டு. பாட முடியுமா? ஜெபிக்க முடியுமா? காணிக்க கொடுக்க முடியுமா? ஆராதிக்க முடியுமா? அந்நிய பாஷை பேச முடியும்? முடியும் 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 முடியும். பலத்தினாலும் அல்ல, பராக்கிரமத்தாலும் அல்ல, ஆவியால ஆகும். 54 வருஷம் நான் ஊழியம் செய்கிறேன். என் மகன் சொல்லுவான், எனக்கு கால் கீழே வீல் இருக்கான்னு கேட்பான். அம்மா நீ ஏர்போர்ட்டில் என்ன விழுந்து கிடக்க போறேன்னு. ஒவ்வொருத்தரும் ஏர்போர்ட்டில் வந்து நான் ட்ராப் பண்ணுவோம். அப்போ சொல்லுவோம், எங்கே விழுந்து கிடக்க போறீங்களோ எனக்கு தெரியலையே. நான் சொல்லுவேன், வழுவாதபடி என்னை காக்கவும் மாசற்ற சன்னிதானத்தில் மகிழ்ச்சியோடு நிறுத்துவதற்கு அவர் ஒருவரே வல்லமை உள்ளவராக இருக்கிறார். முடியும் முடியும் முடியும். I can because my God can. அந்த மரியாள் சொன்னா, என் தேவனால கூடாத காரியம் ஒன்றுமே இல்லை. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? என்ன தேவனால கூடாத காரியம் ஒன்றுமே கிடையாது. மத்தேயு 23:37 சொல்கிறது, எருசலேமே எருசலேமே, கோழி தன் குச்சிகளை கூட்டி சேர்க்க வண்ணமாக உன்னை கூட்டி சேர்க்க நான் மனமா இருக்கேன், இடமளிக்க மாட்டாயா? எங்க அப்பாவுக்கு எப்போதுமே தங்க மனசுங்க, ஆனா இடம் உங்கள்கிட்ட தான் இருக்குதுங்க. ஆண்டவர் கேட்கிற ஒன்று உன்னிடத்தில் இருக்கிறது. உன் பொண்ணை அவர் கேட்கவில்லை, உன் மண்ணையும் அவர் கேட்கவில்லை. உன் கையளவான இதயத்தில் குடிகொள்ள வர வேண்டும் என்று கேட்கிற உன் ஆண்டவருக்கு உன் பதில் என்ன? கன்னியாகுமரியில் நிறைய பேர் பண்ற ஜெபம், ஆண்டவரே எஸ்ஸப்பா, நான் என் பிள்ளைங்க மெடிக்கல் காலேஜ் போயிட்டீங்கன்னா எங்கள் பிள்ளைங்களுக்காக வேண்டி 10,000 ரூபா காணிக்க வைக்கிறேன். இன்னும் கொஞ்சம் பேர் 50,000 ரூபாய் லாட்ரி டிக்கெட் விழுந்துனா உண்மை பின்பற்றுறேன்னு. அவர் சொந்தக்காரர் தான் வருவாருங்க, குத்தகைக்கும் வாடகைக்கும் வரமாட்டாருங்க. அவர் சொந்தக்காரராக தான் வருவாருங்க. ஒன்றாவது உன்னை பழித்திருக்கிறார், இரண்டாவது கல்வாரி சிலுவையிலே கிரயத்தை அவர் செலுத்தி இருக்கிறார். Don't look at me and poor. I'm part with your price, not for sale, sold out for God. என்னை பார்த்துட்டு ஏழாக்கா நினைக்காதீங்க. நான் விலையேற பெற்றவனாய் மாறுவதற்கு விலையேறப்பட்ட இரத்தத்தை கல்வாரி சிலுவையிலே கர்த்தர் சிந்தி இருக்கிறார். நீ ஏழையோ கோழையோ கிடையாதுங்க. உனக்காய் செலுத்தப்பட்ட கிரயம் பெரியது. படித்தவனோ படிக்காதவனோ, ஏழையோ ஐஸ்வர்யவனோ, கருப்போ சிவப்போ வெள்ளியோ, எல்லாருக்கும் செலுத்தின கிரயம் பெரியது. ஆகவே நீ விலையேறப்பெற்ற நபர், நீ விலையேறப்பெற்ற நபர். 1 கொரிந்தியர் 2:9 சொல்லுது, தம்மிடத்தில் அன்பு கூறுவர்களுக்கு ஆயத்தம் பண்ணதை கண் காணவில்லை, காது கேட்கவில்லை, இதயம் உணரவும் இல்லை. பெரிய ஆசீர்வாதத்தை இந்த ஆண்டில் வச்சிருக்கிறான். நம்புறவங்க எத்தனை பேர்? அவர்கள் இஸ்ரவேலின் தேவனை மட்டுப்படுத்தினார்கள்.
அதனால் அவரை விசனப்படுத்தினார். டோன்ட் லிமிட் காட், அன்லிமிட்டட் ரிசோர்சஸ் ஆர் இன் ஹிம். ஆண்டவர் சொல்றாரு, நான் வானத்தை திறந்தா பலகனியை திறப்பேன், கதவை திறக்க முடியாது, அவ்வளோ நான் உனக்கு வச்சிருக்கிறேன். ஹல்லேலூயா. அத்தனை ஆசீர்வாதத்தை நான் உனக்கு வைத்திருக்கிறேன் என்று வேதம் சொல்ற. நீ பாவம் என்று சொன்னால் கிருபை என்கிற ஆசீர்வாதத்தை வச்சிருக்கிறார். நீ பலவீனம் என்று சொன்னால் வல்லமை என்கிற ஆசீர்வாதத்தை இருக்காரு. பலவீனன் என்று சொல்லாதிருப்பானாக. நீங்க அல்ல சொன்னாதான் எனக்கு பிரசங்கம் வருங்க. நீ ஏழை என்று சொன்னார் ஐஸ்வர்யனாக்கிற ஒரு கர்த்தர் இருக்கிறார். மை காட், என் தேவன் தனது மகிமையின் ஐஸ்வர்யத்தின்படி உங்கள் குறைவுகளை எல்லாம் நிறைவாக்குவார். குறையிலேயே கர்த்தர் என் மேய்ப்பராக இருக்கிறார். நான் தாழ்ச்சியடையே புல்லுள்ள இடங்களிலே என்னை கொண்டு போய் அமர்ந்த தண்ணீர் அண்டையிலே அவர் என்னை விடுகிறார். அவர் ஆத்துமாவை தேற்றி தம்முடைய நீதி நிமித்தம், நாமத்தின் நிமித்தம் நீதியின் பாதையிலே அவர் என்னை நடத்துகிறார். கோலும் தடியும் என்னை தேற்றும். என்னை பின்பற்றி வருது பிசாசு கிடையாதுங்க, அவருக்கு கோலும் தடியும் என்னை தேற்றுகிறது. அதுக்கான நான் ஆண்டவரை ஸ்தோத்திரிக்கிறேன். நீ அக்கிரமம் என்று சொன்னால் இரக்கம் என்கிற தேவனுடைய பெரிய ஆசீர்வாதம் உனக்காய் வைக்கப்பட்டிருக்கிறது. பிரியமான கர்த்தரே, லூக்கா 1:37 சொல்கிறது, தேவனாலே கூடாத காரியம் ஒன்றுமில்லை. யோவான் 16:24 அருமையான வசனம், அண்டர்லைன் பண்ணுங்க. என் நாமத்தினாலே நீங்கள் கேட்கவில்லை, கேளுங்கள், உங்கள் சந்தோஷம் நிறைவாக இருக்கும்படி பெற்றுக்கொள்வீர்கள். அடுத்த வீட்டுக்காரி எல்லாமே கொடுக்குறாரு கடவுள். ஆடியோ இருக்குது, வீடியோ இருக்குது, ரேடியோ இருக்குது, நல்ல மகன் இருக்கான், மருமன், எனக்கு ஒன்றுமே இல்லை. ஏன் ஒன்றும் இல்லை? நீ கேட்கல. வேதம் சொல்கிறது, கேட்கிற எவனும் பெற்றுக்கொள்ளுகிறான். நான் இங்கே வர்றதுக்கு ஆண்டவர்கிட்ட கேட்டேன், ஆண்டவரே நான் கருங்கலுக்கு போகணும்னு. கர்த்தர் சொன்னார், உனக்கு முன்பாக சென்று கோணலை செவியாக்குவேன், இருளை வெளிச்சமாக்குவேன், உன் பாதையை நெய்யாய் பொழிய பண்ணுவேன். நான் உன்னோடு கூட இருந்து நான் செய்கிற காரியம் பயங்கரமாக இருக்கும். அதுதான் நான் கருங்கலுக்கு நான் வந்திருக்கிறேன். இல்லை, அவருடைய பிரசன்னம் எனக்கு முன்பாக வந்தது. அதற்கான ஆண்டவரை நான் துதிக்கிறேன். பிரியமான கர்த்தருடைய பிள்ளைகள், அந்த ஏரோது ராஜா ஏரோதியாளுக்கு மகன் நடனம் ஆடினால அப்புறம் என்ன கேட்டார்னா, ராஜ்யத்தின் பாதியா உனக்கு தாரேன். ஆகாஸ்வீர் ராஜா எஸ்தர் ராஜ்யத்தில் என்ன சொன்ன தெரியுமா? ராஜ்யத்தின் பாதியா உனக்கு தாரேன். ஆனால் ராஜாதி ராஜா கத்தாதி கத்தராயா நம்ம ஆண்டவர் என்ன சொல்றா தெரியுமா? ராஜ்யத்தை உனக்கு கொடுக்குறேன். கை தட்டுங்க பார்க்கலாம். ராஜ்யத்தை நான் உனக்கு கொடுக்குறேன். பாதியெல்லாம் கிடையாதுங்க. எங்கள் ஆண்டவர் என்ன கொடுத்தாலும் முழுசாக தான் கொடுப்பார். பிச்சு கொடுக்குறவில்ல, கிள்ளி கொடுக்குற, அள்ளி கொடுக்குறவர். இடம் கொள்ளாமல் போக மட்டும் நான் உன்னை ஆசீர்வதிப்பேன். நீ கேட்பதற்கும் நினைப்பதற்கும் வேண்டிக் கொள்றதுக்கும் மிக அதிகமாய் நான் உனக்கு செய்வேன். ஆண்டவர் இப்போ என்னோடு பேசுறது என்ன தெரியுமா? நீ என்னை மட்டுப்படுத்தாத, நான் எத்தனை பெரிய தேவன் என்பதை நீ உணர்ந்து கொள்ளுவாயாக. நீ கேட்கறது மிக பெரிதாக இருக்கணும். அந்த பில்கேட்டுன்னு ஒரு ஆள் இருக்காரு, அவர் பயங்கர பணக்காருங்க. எல்லாம் மாஸ்டின்னு ஒரு ஆள் இருக்காரு, அவர் அதை விட பெரிய பணக்காரர். அவர் வீட்டில் போய் ஒருத்தர் கதவை தட்டிடு, ஐயா $5 கொடுக்குறீங்கன்னு சொன்னால் அந்த செக்யூரிட்டி வெளியே விரட்டி விட்டுருவார். ஏன்? ஒரு கையெழுத்து போட $4000 கொடுக்க முடியும். இந்த பில்கேட்டுக்கும் எலான் மஸ்க்கு இப்படி கொடுக்க முடியும்னா ஆண்டவர்களுக்கு கொடுப்பாரா? கொடுக்க மாட்டார். எத்தனை பெரிய தேவன்! பிரியமான கர்த்தருடைய பிள்ளைகள், அவர்களுக்கு கொடுக்காம இருக்கவே மாட்டார். என் தேவன் தன்னுடைய மகிமையின் ஐஸ்வர்யத்தின்படி உங்கள் குறைகளை எல்லாம் நிறைவாக. ஹாவ் எ போல்ட் பிரேயர்ஸ். தைரியமாக ஜெபம் பண்ணணும். பயப்படுகிற ஆவி ஆண்டவர் உங்களுக்கு தரவில்லை. அன்பும் யாரும் ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் அங்கே உட்காருங்க, அப்படியே நடக்கக்கூடாது. நீங்கள் வர்ஷிப்போ மீடியா டீமோ எந்த டீமாக இருந்தாலும் ஒரு இடத்துல உட்காருங்க, அப்படியே சுற்றிட்டு போகிறோம். தயவுசெய்து வசனத்தை கேட்கறதுக்கு மேலே வேறு எதுவுமே கிடையாது. தயவுசெய்து கமெண்ட் சிட் டவுன் சம்வேர், எங்கேயா உட்காந்துருங்க. அதுக்கப்புறம் தான் வெளியே போகணும். என்னை கேட்டுக்கொண்டு கர்த்தருடைய பிள்ளை, இப்போ உங்களை பார்த்து நான் சொல்கிறேன், போல்டு ப்ரேயர். கேட்கலாமா, கிடைக்குமா, அப்படிப்பட்ட சந்தேகமே இல்லாமல் கர்த்தரை மட்டுப்படுத்தாத பெரிய காரியத்தை கேளுங்க. அல்லேலூயா. ஆண்டோட சொன்ன, ஆண்டவரே எனக்கு ஒரு ஆர்கன் தாங்கன்னு. அவர் 2 ஆர்கன் கொடுத்துருக்காரு, இன்சானிக் கர்ஸ்வர். ஆண்டவரே எனக்கு ஒரு ஸ்பீக்கர் தாங்க. ஆண்டவர் நிறைய ஸ்பீக்கர் கொடுக்காரு. ஒரு ஸ்டுடியோ கடை, 2 ஸ்டுடியோ கத்தர் கொடுத்துருக்காரு. நான் கேட்பதற்கும் நினைப்பதற்கும் வேண்டிக் கொள்றதுக்கும் மிக அதிகமாக கத்தர் செஞ்சுருக்காரு. என்னை நீ மட்டுப்படுத்தாதே, நீ என்னை விசனப்படுத்தாதே, என்னை நீ கோவப்படுத்தாதே, நீ கேட்கறதுக்கு மேலாய் நான் உனக்கு கொடுப்பேன் என்று கர்த்தர் சொல்லுறார். அல்லேலூயா. போல்டு ப்ரேயர்னா இமேஜின் பண்ண முடியாது, கற்பனைக்கு அப்பாற்பட்டது. செங்கடலுக்கு முன்பாக மோசே நின்று கொண்டிருக்கிறான்.
சேனைகள் துரத்தி கொண்டு வருவாங்க. முன்னால கடல், பின்னால போலீஸ். உங்கள் நிலவரம் எப்படி இருக்கும்னு நினச்சி பாருங்கள் பிரியமான கர்த்தருடைய பிள்ளைகள். தாண்டி செல்வதற்கு படகு இருந்ததா, இல்லைனா ஜெட் ஏர்வேஸ் இருந்ததா, பஸ் இருந்தா, ட்ரெயின் இருந்தா? ஒன்றுமே கிடையாது. ஆண்டவருக்கு முகத்தை தான் அவன் பார்க்குறான். என்னை கேட்டுக்கொண்டு கர்த்தருடைய பிள்ளைகள், ஆண்டவர் அவனை பார்த்து கேட்டார், உன் கையில் என்ன இருக்குன்னு கேட்டார். இது ரொம்ப ஆச்சரியமான ஒன்று. என்ன தெரியுமா? கர்த்தர் அற்புதம் செய்ய வேண்டும் என்றால் உங்கள் கையில் என்ன இருக்குதோ அதை வச்சு தான் அற்புதம் செய்வார். அல்ல சொல்லணும். 5 அப்போ 2 மீன் இருந்தால் 5000 பேருக்கு சாப்பாடு கொடுப்பார். கச்சாடி தண்ணி இருந்தால் கனிரசம் பண்ணுவார். கோல் இருந்தால் செங்கடலையே திறப்பார். கேன் யூ இமேஜின்? உங்களால் கற்பனை செய்ய முடியுதா? அந்த இடத்துல நீங்கள் இருந்து பாருங்க. செங்கடல் கொந்தளிக்கிற செங்கடல், அதுக்கு முன்னால் நிற்கிறாரு. அவர் மட்டுமில்ல, 6 லட்சம் மக்கள் பின்னால் நிற்கிறாங்க. அவங்கள எங்கள் சாவடிக்கவே என் கொண்டு வந்தேனே அவருக்கு எதிராக பேசிகிட்டு இருக்கிறாங்க. ஆண்டவர்கிட்ட போகும்போது உன் கோயிலில் என்ன இருக்குன்னு கேட்டார். ஒரு கோல் மட்டும்தான் இருக்குன்னு. ஆண்டவர் சொன்னார், இந்த கோலை நீட்டுன்னு. பிரியமான கர்த்தருடைய பிள்ளையா, சில வேளையில் உங்களால் நினச்சி கூட பார்க்க முடியாத பெரிய அற்புதத்தை சின்ன காரியத்தை கொண்டு கர்த்தர் செய்வார். அல்லேலூயா. ஒரு சின்ன கோலை கொண்டு செங்கடலை திறந்தாருன்னா நீங்கள் பாருங்களேன். ஆண்டவர் சொன்னார், என்னை விசனப்படுத்தாத, என்னை மட்டுப்படுத்தாத, நான் உன்னை கொண்டு செய்கிற காரியம் பயங்கரமாக இருக்கும். அவன் கீழ்ப்படிந்து கோலை நீட்டினா செங்கடல் அவனுக்காக திறந்தது. எத்தனை பேர் செங்கடலுக்கு முன்பாக நிற்கிறீங்க? எனக்கு என்ன செய்வதென்று தெரியவில்லை ஆண்டவரே, பாதை தெரியவில்லை ஆண்டவரே. என் கணவர் பயங்கரமான வியாதியாக இருக்கான்னு சொல்கிறீங்களா? டாக்டர்லாம் கைவிட்டுட்டாங்கன்னு சொல்கிறீங்களா? ஆண்டவரே, என் மகளுக்கு வயது வந்தது, திருமணமாகவில்லை. ஏன்? நான் டவுரி கொடுத்தாதான் என் மகளை திருமணம் செய்து வைக்க முடியும். அப்பா ஆண்டவரே, என் மகன் படிச்சிருக்கிறான். அருமையான பர்னபாஸ் ஏரோநாட்டிக் இன்ஜினியரிங் படிச்சிருக்காரு. அவங்க ஒய்ஃப் மாஸ்டர் கம்ப்யூட்டர்ஸ் படிச்சிருக்காங்க. ஆனால் அவங்க என்ன பண்ணாங்கன்னா, எல்லாம் தூக்கி போட்டு பெரிய ஒரு தேவனை கூப்பிட்டாங்க. உம்மை சேவிப்பது எங்கள் வாழ்க்கையில் சந்தோஷம் ஆண்டவரே, உம்மை ஆராதிப்பது உங்க சந்தோஷம் ஆண்டவரே. அவங்க வேலைக்கு போயிருந்தா ஒருவேளை 1 லட்சம் ரூபாய் சம்பளம் கழிச்சிருக்கோம். ஆனால் இன்றைக்கு அளவிட முடியாத ஐஸ்வர்யமாகிய பரிசுத்தாவியை கொடுத்து, வல்லமையை கொடுத்து, பாடல் வரத்தை கொடுத்து, சபையை கொடுத்து, அவர் பின்னால் நிறைய ஆட்களை கொடுத்து கர்த்தர் ஆசீர்வதித்திருக்கிறாரு. இந்த கூட்டம் முடிச்சுட்டு நேரம் அடுத்த கூட்டம் போகிறாரு பாருங்க. நாகர்கோயிலில் ஸ்காட் கிறிஸ்டியன் கிரவுண்டில் போகிறாங்க. ஆண்டவர் சொல்கிறாரு, நான் உன்னோடு கூட நான் இருப்பேன், என்னை மட்டுப்படுத்தாதே, நான் உன்னை கொண்டு பெரிய காரியம் செய்வதற்கு நான் திட்டமிட்டு இருக்கிறேன். நீ நினைக்காத நான் பள்ளியாடியில் கருங்க ஸ்கூலில் படிக்கிற சமயம் ஒரு நாள் கூட நினச்சி பார்த்து கிடையாது. ஏன் தெரியுமா? ரொம்ப பயந்தவன். கருங்க ஸ்கூல் பிரின்சிபால் பேர் டேனியல். இப்போ எங்கே இருக்காரோ தெரியல. அவர் என்னை ஆஃபீஸ் ரூம் கூப்பிட்டானா வழியில் மயக்கடிச்சு விழுந்து என்னை தூக்கிட்டு தான் போவாங்க. அவ்வளோ பயந்தாங்கொல்லி. இன்னைக்கு பேக்கை தூக்கிட்டு அமெரிக்கன் ஏர்லைன்ஸில் போய் பிரசங்கம் பண்ணிட்டு நான் வரேன். எப்படி தெரியுமா? நீ கேட்பதற்கும் நினைப்பதற்கும் வேண்டிக் கொள்றதுக்கும் மிக அதிகமாக ஆண்டவர் உன்னிலே கிரியை செய்ய வல்லமை உள்ள தேவனாக இருக்கிறார். என்னை மட்டுப்படுத்தாது, என்னை விசனப்படுத்தாது. எத்தனை பேர் நம்புறீங்க? இந்த கருங்களை விட்டு வெளியே போய் ஊழியம் செய்வேன் நம்புறவங்க கை தூக்குங்க பார்க்கலாம். கொஞ்சம் இப்போ கை தான் தூக்குறீங்க, அவ்வளோ பயமா? பள்ளியாடியில் பிறந்த பொண்ணு எனக்கே முடியும்னா உங்களால் முடியாதா? கருங்கலை நான் இந்த கருங்களை விட்டு வெளியே போய் நார்த் இந்தியாவில் ஊழியம் செய்வேன், மணிப்பூரில் ஊழியம் செய்வேன், நான் பாம்பேயில் ஊழியம். நம்புறவங்க கை தூக்குங்க பார்க்கலாம். என்னை மட்டுப்படுத்தாத. உன்னை வைத்திருக்கும் திட்டங்கள் பெரிய திட்டங்கள், நான் உனக்காய் வைத்திருக்கும் திட்டங்கள் பெரிய திட்டங்கள் சொல்கிறார். சின்ன மனுஷனுக்குள்ள பெரிய ஆண்டவர் வந்தா பெரிய பெரிய காரியம் நடக்கும். அம்மா ஆத்துல தூக்கி போட்ட பிள்ளை தான் மோசே. அவனை கொண்டு 6 லட்சம் மக்களை ஆண்டவர் ரட்சித்தார் என்றால், வழி நடத்தினார் என்றால், உங்களை கொண்டு 6 பேரை இந்த ஆலயத்துக்கு கொண்டு வர முடியாதுன்னு நினைக்கிறீங்களா? என்னை கேட்டுக்கொண்டிருக்க கர்த்தருடைய பிள்ளை, அண்ணாதை பொண்ணு தான். எஸ், சித்தப்பா வளர்த்த பொண்ணு. அவளுக்கு ஆண்டவர் கொடுத்த பெரிய திட்டம் என்ன தெரியுமா? அவள் 127 கைத்தட்ட ரெடியாக இருக்கணுங்க. சென்னையில் எல்லாருமே கைத்தட்டுவாங்க, எனக்கு இல்லை, ஆண்டவர் கைத்தட்டுவாங்க. ஒரு அநாத பொண்ணை கொண்டு 127 தேசத்தை ரட்சிக்க முடியுமானால், கருங்கல்லை வாழ்கிற கண்மணியே, பெண்மணியே, உன்னால் இந்தியாவை ரட்சிப்புக்குள்ள வழிநடத்த உன்னால் முடியுமா நான் கேட்குறேன். ஆண்டவர் சொல்வார், திறப்பிலே நிற்பதற்கும் சுவரை அடைப்பதற்கும் ஒருவனை தான் நான் தேடுகிறேன்.
நான் அழுது சொல்லுவேன், ஒருவன் இல்லாவிட்டால் ஒருத்தியாக நான் வரேன். ஆமாம், ஜெபிக்க 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 நிறைய இடத்துல ஜெபிச்சிருக்கோம். ஆண்டவரே சினிமா தியேட்டர்லாம் மூடுங்க. நிறைய இடத்துல சினிமா தியேட்டர் மூடிட்டாங்க இப்போ. ஏன்னா எல்லாம் யூடியூப்பில் வந்ததுனால சினிமா தியேட்டரில் அதிகமாக காசு கிடைக்கலன்னு மூடிட்டு இருக்காங்க. ஆண்டவரே நடிகரெல்லாம் சினிமாவில் நடிக்கிற விடணும் ஜோம் பண்ணோம். இப்போ விஜய் விட போகிறாரு, ரஜினிகாந்த் விட போகிறாரு. கைத்தட்டுங்க பார்க்கலாம், கைத்தட்டுங்க பார்க்கலாம். நம்ம ஜபம் கேட்குது, நம்ம ஜபம் கேட்குறது. நான் ப்ரேயர் இஸ் நாட் லிமிட்டட், அன்லிமிட்டட் ப்ரேயர். ஆண்டவரே நாங்கள் எல்லாம் தாண்டின விசுவாசத்தில் நின்று கொண்டு இருக்கிறோம். அல்லேலூயா. ஐயோ, அவரா ரட்சிக்கப்படுவாரா, அவரா இப்போ சினிமா விடுவாரா? விடுறாருங்க. அதுக்கான ஆண்டவரை சோத்திருக்கிறேன். ஜெபிங்க ஜெபிங்க. நம்ம நாட்டு தலைவர்கள் ரட்சிக்கப்பட வேண்டும் என்று ஜெபிங்க. அமெரிக்காவில் ஜோம் பண்ணாங்க. ட்ரம்ப் வந்தாருங்க. உங்களுக்கு தெரியுமா, நேர ஆலயத்தில் போய் ஃப்ரண்ட் சீட்டில் உட்காந்துருக்கு. வந்த உடனே அவர் போட்ட சட்டம் என்ன தெரியுமா? ஆணும் கல்யாணம் பண்ண என் நாட்டில் விட மாட்டேன். பொண்ணு கல்யாணம் அல்லையா சொல்லியிருக்கலாம்ல, பொண்ணு கல்யாணம் பண்ண விட மாட்டேன். எங்கள் பாஸ்டரில் யாராவது தொட்டிங்கன்னா அடிக்கும் ஷாக்கு 10,000 வோல்ட் என் கையில் இருக்குது. இதுக்கு மேலே அவர் என்ன சொன்னார் தெரியுமா? பிரியமானங்க, எல்லா சர்ச்சிலையும் எல்லா ஸ்கூல்லையும் பைபிள் வைக்கணும். கைத்தட்டுங்க. இந்த ட்ரம்ப் ஒரு சட்டம் கொண்டு வந்திருக்காரு, எல்லா ஸ்கூல்லையும் பைபிள் வைக்கணும்னு. இதுக்கு முன்னால் இருந்த அரசாங்கம் பைபிளை தூக்கி போட்டாங்க. ஆணுமானும் கல்யாணம் பண்ணுற பெரிய ஒரு கூட்டத்தை வச்சு அந்த அமெரிக்காவை ஆளலாம் நினைச்சாங்க. ஆனால் எல்லாரும் ஓடி போனாங்க. ஏனென்றால் அந்த பெரிய தலைவனோடு கர்த்தர் இருக்கிறார். அமெரிக்காவை அசைக்கிற ஒரு விசுவாசத்தை அந்த பிரசிடென்ட் ட்ரம்ப்புக்கு ஆண்டவர் கொடுத்தாருன்னா நம்ம நாட்டில் இது நடக்க போகணும்னு நான் விசுவாசிக்கிறேன். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. 2 ராஜாக்கள் 6ஆம் அதிகாரம் 5, 6, 7 பார்க்குற சமயத்தில் எலிசா ஒரு பைபிள் ஸ்கூல் வச்சுருந்தார். அந்த பைபிள் ஸ்கூலில் அவங்களுக்கு ஒரு கட்டடம் கட்டணுன்னு அவங்க கேட்குறாங்க. நாங்கள் நிறைய பேர் வந்துட்டோம், அதனால் எங்களுக்கு வசதி குறைவாக இருக்குது, ஒரு கட்டடம் கட்டணுன்னு. அப்போ ஒரு கோடாலி எடுத்துட்டு அவங்க போகிறாங்க. அந்த கோடாலியை வச்சு விறக வெட்டுற சமயத்தில் கோடாலி அந்த தண்ணிக்குள்ளே விழுந்துரும். அப்போ அவங்க என்ன சொல்லுமா, ஐயோ ஐயா, இது இரவல் கோடாலி ஆச்சே. இப்போ தண்ணிக்குள்ளே போயிட்டு இரும்பு தண்ணிக்குள்ளே போனால் மிதக்குமா? இரும்பு தண்ணிக்குள்ளே போனால் மிதக்குமா? மிதக்காது. ஆர்க்கிமிடிஸ் விதி அது. திடப்பொருள் திரவத்தில் மிதக்காது. என்னை கேட்டுக்கொண்டிருக்க கர்த்தருடைய பிள்ளை. ஆனால் எலிசா சொல்லுவார், ஒரு கொம்பை வெட்டி இந்த தண்ணிக்குள்ளே போட்டால் அந்த இரும்பு மிதக்க போகிறது. உன் தேவனை நீ மட்டுப்படுத்தாதே. அந்த கொம்பு 2025 ஆண்டுகளுக்கு முன்பாக கல்வாரி சிலுவையிலே தன் ரத்தத்தை சிந்தின அந்த ஆண்டவர் தான். அந்த மரங்க இன்னைக்கு கிறிஸ்மஸ் வந்த சமயத்தில் கிறிஸ்மஸ் ட்ரீ வச்சாங்க. கிறிஸ்மஸ் ட்ரீக்கு கீழே தான் பரிசு வச்சாங்க. சாண்டா கிளாஸ் தான் சென்னையில் ரொம்ப பாப்புலர் கிறிஸ்மஸுக்கு. ஏசு இல்லைங்க, சாண்டா கிளாஸ். எங்கே பார்த்தாலும் தாத்தா வராரு. தாத்தா என்ன பண்ணார்? மரத்துக்கு கீழே ஏதோ வச்சுட்டு போனார். அது ஒரு நாள் கூட பிரயோஜனம் இல்லாத ஒன்று. ஆனால் மரத்து மேலே ஒரு வச்சாரு பாருங்க. கைத்தட்டுங்க பார்க்கலாம். 2025 ஆண்டுகளுக்கு முன்பாக கல்வாரி சிலுவையிலே தன்னுடைய ஒரே பேரான குமாரனை விசுவாசிக்கிற எவனோ அவன் கெட்டு போகாதபடி அவரை தந்தரளி இந்த அளவாக அன்பு கூர்ந்தார். எனக்கும் ஒரு மகன் இருக்காங்க. என்ன யார் கேட்டாலும் கொடுக்குறேன், நான் ரெடியாக இருக்கேன். என் பையனை மட்டும் கொடுக்க முடியாதுங்க. நான் நினச்சி பார்க்குறேன், இந்த பையன் மேலே எவ்வளோ அன்பு வச்சு கொடுக்க முடியாதுன்னு நான் சொல்கிறேன். என் பிதாவாகிய தேவனுக்கு ஒரே மகன்க, ஏக சுதன். வேதம் சொல்கிறது ஒரே பேரான குமாரன். அவன் மடியிலே இருந்த செல்ல பிள்ளை, நல்ல பிள்ளை. ஒரு நாள் பரலோகத்தில் ஒரு கேள்வி கேட்கப்பட்டார், யாரை நான் அனுப்புவேன்? யார் எனக்காக போவார்? ஏதோ மைக்கேல் வருவார், கபிரியல் வருவார்னு நினச்சிருப்பார் போலுக்கு. பிதாவாகிய தேவன் அவர் ஒரே பேரான குமார சொன்னார், என்னை நீர் அனுப்பும், இதோ நான் அடியேன். அப்படி ஒரு 2025 ஆண்டுகளுக்கு முன்பாக ஏழைக்கு தோழனாய் பாவிக்கு பங்காளனார் மாட்டு தொழுவத்தில் மகிமையின் தேவன் உதித்தார். பாருங்கள் எத்தனை பெரிய தேவன் பாருங்க. பிரியமான கர்த்தருடைய பிள்ளைகளே, நம்ம தேடி தான் எங்கெல்லாமோ ஆண்டவர் அலைகிறாருங்க. பிரியமான கர்த்தருடைய பிள்ளையே, அவர் டாஸ்மாக் கடையில் அலைகிறாரு, ஐசியூவில் ஹாஸ்பிட்டலில் அலைகிறாரு. தற்கொலைக்கு நேராக ஒரு கயிறை எடுத்துகிட்டு ஓடுறவங்க பின்னால் தான் ஆண்டவர் ஓடுறாரு.
நல்லவங்க நிறைய பேர் இருக்கிற சமயத்தில் நாம் பாவியாக இருக்கும் பொழுது இயேசு நம்மை தேடி வந்தார். நம்ம நாட்டில் நிறைய மதம் இருக்குது. ஜைனிசம், சிக்கிசம், புத்திசம், இஸ்லாம். இதை யாருமே கடவுள் மனுஷனை தேடி வரலங்க. மனுஷன் தான் கடவுளை தேடுறான். அலையிலே மலையிலே குகையிலே தேடுறான். ஆனால் தேடாமல் டாஸ்மாக் கடைக்கிட்ட நிற்கிற ஒன்றை தேடி வந்திருக்காரு பாரு. தேடாமல் எங்கேயோ போயிட்டு இருந்த தற்கொலைக்கு நேராக போயிட்டு இருந்த ஒன்றை தேடி வந்திருக்காரு பாரு. ஆலயத்துக்கே வராத ஒன்றை தேடி வந்து ஒரு அல்லலையா போட்டிருக்கலாம்ல. இந்த பிரமாண்டமான தேவன் சேரக்கூடாத ஒளியிலே வாசம் பண்ணுகிறவர், ஏழைக்காக இந்த உலகத்தில், தரித்திரனுக்காக இந்த உலகத்தில், பாவிக்காக இந்த உலகத்தில், மறுதளித்தவனுக்காக இந்த உலகத்தில், அசுத்தனுக்காக இந்த உலகத்தில் அவர் வந்தார் என்றால் அவருடைய அன்பு எத்தனை பெரியது. பிரியமான கர்த்தருடைய பிள்ளைய, பி போல்டு, தைரியமாக இருங்க. கேள்வி கேட்காதீங்க. எப்படிங்க கோடாலி மிதக்கும்? கேட்காதீங்க. என் ஆண்டவர் சொன்னால் ஆகும், அவர் கட்டளை இட்டால் நிற்கும். ஏன்னா அல்லலையா சொன்னால் தான் நல்லா இருக்குங்க. நானும் நீங்களும் ஒன்று தான் இருக்கு. அவர் சொன்னால் ஆகும், அவர் கட்டளை இட்டால் நிற்கும். சொன்னால் ஆகுமா? கட்டளை இட்டால் நிற்கும், நிச்சயமாக நிற்கும். அவர் சொன்னால் ஆகும். கோடாலி மிதந்ததா இல்லையா? ஹாவ் a bold prayer. நடக்குமா, கிடைக்குமா, முடியுமா, கூட இந்த பேச்சுக்கு இடமில்லை. நடக்கும், கிடைக்கும், கூடும், முடியும். ஏன்? என் தேவனால் கூடாத காரியம் ஒன்றும் இல்லை. ஆகவே என்னாலும் கூடாத காரியம் ஒன்றுமே இல்லை. நான் சொல்கிறது இப்போ நான் கைத்தட்டி தான் நீங்கள் ஆகணும், சரியா? நம்ம இயேசுவோட ஒரு ஸ்டெப் ஹையராக போகிறோம். எப்படி தெரியுமா? இயேசுவில் இருந்த ஆவியானவர் அல்ல நமக்குள்ளே இருக்கிறது. கைத்தட்ட ரெடியா இருங்க. இயேசுவை மரித்தோர்ந்து எழுப்பின ஆவியானவர், இயேசுவை மரித்தோர்ந்து எழுப்பின ஆவியானவர் உங்களுக்குள்ளே இருக்கிறாரு. சாவுக்கு எதுவான உங்கள் சரீரத்தை உயிர்ப்பிக்கிற தேவன். ஆகவே தான் நம்ம சொல்லணும், எங்கள் அப்பா செஞ்சதை செய்வேன், அதை பார்க்கலும் பெரிய காரியமும் நான் செய்வேன். அல்லேலூயா. எங்கள் அப்பா செஞ்சதை நான் செய்வேன், அதை பார்க்கலும் பெரிய காரியத்தையும் நான் செய்வேன். ஏனென்றால் எனக்குள்ள இருக்கிற ஆவியானவர் இயேசுவை மரித்தோர்ந்து உயிர்த்தெழ பண்ணின ஆவியானவர். அல்லேலூயா. யோசுவா 10ஆம் அதிகாரம் 12-13 நீங்கள் வாசித்து பாருங்க. ஒரு பெரிய யுத்தம் நடந்து கொண்டு இருக்கிறது. அப்போ அதெல்லாம் விவரித்து சொல்கிறதுக்கு நம்ம டைம்லாம் இப்படி சொல்கிறோம். நீங்கள் எல்லோரும் ஹோம்ஒர்க் மாதிரி படிக்கணும், சரியா? யோசுவா யுத்தம் பண்ணி கொண்டிருக்கிறார். பொழுது சாய்கின்றது. இருட்டி விட்டால் அந்த யுத்தத்தை நடத்த முடியாது. அவன் என்ன சொன்னான் தெரியுமா? சூரியனே, இந்த யுத்தம் முடிக்கும் வரையிலோ இருந்த இடத்தை கொடுத்து அசையாத. கைத்தட்டுங்க பார்க்கலாம். ஒரு மனிதனுடைய பேச்சை கேட்டு சூரியனே அன்றைக்கு நின்றது என்பதை சரித்திரம் சொல்லுகின்றது. ஒன் டே சரித்திரத்தில் ஒரு நாள், சரித்திரத்தில் இப்போ சொல்கிறாங்க ஒரு நாள் அப்படி இருந்தது என்று சூரியனை நிற்க வைத்தார். நான் உங்களை பார்த்து சொல்கிறது என்ன தெரியுமா? என் தேவனை மட்டுப்படுத்தாதீங்க. உங்களுக்காக சூரியன் நிற்கும், உங்களுக்காக சந்திரனும் நிற்கும், உங்களுக்காக இந்த உலகத்தில் அற்புதம் நடக்க போகிறது. நம்புறவங்க எல்லாம் சொல்லுங்க, அற்புதம் நடக்க போகிறது. நான் உனக்கு என்ன செய்ய வேண்டும் என்று கர்த்தர் கேட்கிறார். நீ சொல்லுமா, வாயை திறந்து சொல்லுமா. இது கிடைக்குமா, இது நடக்குமா? எனக்கு கிடைக்காது, அத்தை வீட்டில் கிடைக்காது, உனக்கு தான் கிடைக்கும், உனக்கு தான் கிடைக்கும். நீ விசுவாசித்தால் தேவனுடைய மகிமையை நீ பார்க்க போகிற. முன்னத்தில் ஆண்டவர் எதிர்பார்ப்பது ஒன்றே ஒன்று, உன்னுடைய விசுவாசம். மத்தேயு 15ஆம் அதிகாரத்தில் ஒரு கானானிய பொண்ணு ஆண்டவர்கிட்ட வர்றது தகுதியே கிடையாது. ஆனால் வருவா. எதற்காக வர்றனா? தன் பிள்ளைக்கு மிகுந்த உபத்திரவத்தில் வியாதியில் சாக கிடைக்குது. அவள் ஆண்டோட வந்து, ஆண்டவரே எனக்கு உதவி செய்யும், என் பிள்ளை வியாதியாக இருக்குது. ஏசு விசுவ சொல்லுவாங்க, ஏய் போயிடு ஐயா, உபத்திரவப்படுத்தாதீங்கன்னு. சென்னையில் இதை பார்க்குறேங்க, சாமி வரம் கொடுத்தாலும் பூசாரி கொடுக்க மாட்டோம். சில ஊழியக்காரங்கிட்ட நம்ம போகவே முடியாது. அவங்க சொல்லுவாங்க, ஐயா ஜபத்திலே இருக்கிறோம், ஐயா ஜபத்தில் எங்கே தூங்கின்னு இருப்பாருங்க. ஆனால் போகிற யாரையுமே உள்ளே விடவே மாட்டாங்க. ஆனால் ஒருவர் வந்து விட்டார் வெளிநாடு வந்து விட்டார், சூட்கேஸோட, ஏய் விடு விறுவிறுன்னு விடு. சூட்கேஸோட வந்து விட்டால் உடனே கதவுகள் திறக்கப்படும். ஆனால் வாசலருகே ஒரு லாசரு கிடந்தானா, அவனுக்கு யாருமே பதில் கொடுக்கறது கிடையாது. என்னை கேட்டுக்கொண்டு கர்த்தருடைய பிள்ளை, வாசலருகே இருக்கின்ற லாசருவுக்கு அந்த செல்வந்தன் வராவிட்டாலும் பரலோக கைத்தட ரெடியாரணும். தூதர்கள் இறங்கி வந்தார். ஐஸ்வர்யவான செத்துட்டான், லாசருவும் செத்துட்டான். ஐஸ்வர்யவானுக்கு சோப்பு வண்டி, வெள்ளை வண்டி, எல்லா வண்டியும் வந்தது.
ஆனால் இந்த லாசருவுக்கு பரலோக வண்டியே வந்ததுங்க. அவன் டைரெக்டாக ஃப்ளைட்டில் போயிட்டான், பரலோக ஃப்ளைட்டுக்கு போயிட்டான். ஆபிரகாம மடியில் கொண்டு போய் விடப்பட்டான். ஏன் தெரியுமா? இந்த பணக்காரன் டெய்லி டான்ஸ் ஹால் போவான், டெய்லி குடிக்க போவான். அவன் வாழ்க்கையே கோப்பையில் தான் அவன் குடியிருந்தான். இந்த ஏழை பிச்சுக்காண்ட கேட்பான், ஏய் உன் கடவுள் யாருடா? ஏசுநாதருங்க. புண்ணா இருக்கு, நாய் வந்து நக்கிட்டு போகுது. ஒரு நாள் நான் மரித்துட்டா ஒரு மகிமையான சரீரம் எனக்கு கொடுக்கப்படும். ஏய் உன் கடவுள் பேர் என்ன? அவருடைய பேர் இயேசு. இயேசு உனக்கு ஒன்றும் கொடுக்க மாட்டாரா? வேலைக்காரனை பார்த்து கொடுப்பா, கெட்டு போனால் ரொட்டு துண்டை கொடுப்பான்னு. இப்படி தான் பணக்காரன் வாழ்ந்தான். பணக்காரன் பாருக்கு போனால் ஸ்டார் ஆகலான்னு அங்கே செத்து போயிட்டான். என்னை கேட்டுக்கொண்டு கத்துட்டே பிள்ளை, இந்த பிச்சைக்கார லாசர் வாசலண்டையிலே செத்து போனான். ஆனால் பரலோகமே அவனுக்காக இறங்கி வந்தது. உன் தேவனை நீ மட்டுப்படுத்தாத. இந்த லாசருக்கு இருந்த விசுவாசம் உனக்கு இருக்குமானால் பரலோகத்திலிருந்து இறங்கி வரும் தூதர்கள் உன்னை எடுத்துக்கொண்டு போக வருவார்கள். என்னை கேட்டுக்கொண்டு கத்தரிய பிள்ளையர், ஆண்டவர் ஒரு நாள் 1 ராஜாக்கள் 18ஆம் அதிகாரத்தில் அவர் சொல்லுவார், எலைஜா என் பேச்சு அன்றி ஒரு சொட்டு தண்ணி பூமியில் விழாதுன்னு. எப்படி ஒரு மனுஷனுக்கு இவ்வளவு தைரியம் இருந்தது? ஏன்? தான் நேசிக்கும் தேவன் இன்னார் என்று நான் அறிந்திருந்தான். Do you know your God? You may know about him, but do you know him? உன் தேவனை குறித்து நீ கேள்விப்பட்டிருக்கலாம். மாட்டு தொழுத்தில் பிறந்தாரு, நல்லா வளர்ந்தாரு, அதெல்லாம் கேள்விப்பட்டிருக்கலாம். ஆனால் உன் தனிப்பட்ட ஜீவியத்தில் அவர் யாரா இருக்கிறார்? கொஞ்சம் பேருக்கு ரேஷன் கடைக்கார், கொஞ்சம் பேருக்கு பேங்க் மேனேஜர், கொஞ்சம் பேருக்கு எம்எல்ஏ எம்பி. இதெல்லாம் கிடையாதுங்க. வானத்தின் தேவன் உன் வாழ்க்கையில் இடைப்படும் பொழுது அவர் உனக்கு பெரிய காரியத்தை செய்வார். என் பேச்சினால் அன்றி ஒரு துளி தண்ணி பூமியில் விழாது. என் பேச்சினால் ஆண்டவருக்கு முன்பாக உமக்கு முன்பாக நிற்கிற நான் சொல்லுகிறேன், வானத்திலிருந்து அக்கினி இறங்கி வருவதாக. போல்டு ப்ரேயர். தைரியமாக பண்ணணும், தைரியமாக பண்ணணும். நான் வந்து பெரிய ஆள் இல்லை, ஆனால் என் சாட்சி சொல்ல விரும்புகிறேன். நான் வந்து பெங்களூரில் பெரிய மீட்டிங் நடத்தினேன். 8000 பேர் வந்திருக்காங்க. முதல் நாள் மழை வந்தது. எல்லாரும் இந்த சேரை தூக்கி தள்ள வச்சுக்கிட்டாங்க. நான் மழையில் நின்று அத்தனை சேர் காலுக்கும் பிரசங்கம் பண்ணுறேன். ஆனால் உள்ள அவங்க இருக்கிறாங்க. வீட்டுக்கு போகல, சேரை தூக்கி தள்ள வச்சுக்கிட்டாங்க. வீட்டுக்கு போயிட்டாங்க. நேராக வீட்டுக்கு போனேன். எல்லாம் சட்டையெல்லாம் நனைஞ்சிருக்கு. ஏன் டேடி உங்களுக்கான இவ்வளோ காசு செலவாக்கி மீட்டிங் வச்சுருக்கேன், நீங்கள் ஏன் மழையை வர விட்டீங்க? ஆண்டவர் கேட்டார், கீ எங்கே இருக்குன்னு. என்ன கீ? பரலோகத்தின் திறவுகளை நான் உனக்கு கொடுத்துருக்கேன். இந்த பூமியில் நீ கட்டுவது பரலோகத்தில் கட்டப்படுறோம், இந்த பூமியில் நீ கட்டவிழ்ப்பது பரலோகத்தில் கட்டவிழ்க்கப்படும். சில அம்மாலாம் பார்த்துருக்கேன், சாவியை இடுப்பில் வச்சுட்டு தேடுவாங்க. நீங்கள் தான், வேறு யாரும் இல்லை. உங்கள் கையில் ஆண்டவர் சாவி கொடுத்துட்டார். பிரியமான கர்த்தருடைய பிள்ளையே, சாத்தானுக்கு அதிகாரம் கிடையாது. அவருடைய அதிகாரத்தை சிலுவையில் உறிஞ்சிட்டார். அந்த அதிகாரம் யார் கையில் இருக்குது தெரியுமா? உங்கள் கையில். அப்படி சுத்துங்க பார்க்கலாம், அப்படி சுத்துங்க, உங்கள் சாவியை சுத்துங்க. சாத்தான் பார்க்கட்டும், ஏய் சாவி என் கையில், சாவி என் கையில், அதிகாரம் என் கையில். உனக்கு அதிகாரம் கிடையாது, அதிகாரம் என் கையில். எப்படி இந்த அதிகாரம் பேதுருவுக்கு கிடைத்தது? ஆண்டவர் சொன்னார், என்ன நீங்கள் யாருன்னு சொல்கிறீங்க? உங்களை பார்த்து அந்த கேள்வி கேட்குறேன். அவர் யாருன்னு நீங்கள் சொல்கிறீங்க? அதுவா சேந்திராஜி பாஸ்டருடைய கடவுள், அதுவா ஏசு நம்மோட பாதருடைய கடவுள். உனக்கு கடவுளான்னு கேட்குறேன். உனக்கு கடவுளா? இஸ் மை காட், இஸ் மை காட். அவர் என் தேவன், அவர் என் தேவன். அப்பொழுது பேதுரு சொன்னார், thou art Christ, the son of the living God. நீ ஜீவனுள்ள தேவனுடைய குமாரன். கிரைஸ்ட், சன் ஆஃப் த லிவிங் காட், கிரைஸ்ட் அனாயிண்டட். இயேசு அபிஷேகிக்கப்பட்டார். எதுக்காக? வேதம் சொல்வது, சாம்பலை சிங்காரமாக்க, அழுகை ஆனந்த கழிப்பாக, ஒடுங்கின ஆவியை துதியின் உடையாக மாற்றுவதற்கு. இல்லையா, சொல்ல மாட்டீங்களா? வெட்கத்தை இரட்ட தனியான கனமாய் மாற்றுவது, வெட்கத்தை இரட்ட தனியான கனமாக மாற்றுவதுக்கு. என் கணவர் இறந்து போயிட்டார். என் சொந்தக்காரில் ஒரு ஆள் சொன்னாங்க, நம்ம சொந்தத்தில் கணவர் இறந்துட்டா எங்கேயுமே போகக்கூடாது. சொல்லப்போனால் முன்னாலே வெள்ளை சரி போட்டேன், அதனால் வித்தியாசமே கிடையாது. முன்னாலே வெள்ளை சரி போட்டனால சொல்லப்போனால் மொட்டை அடிக்கணும்னு சொன்ன மாதிரி பேசுகிறாங்க. இனி யார் மூஞ்சிலே நீ முடிச்சிடாத, கல்யாணத்துக்கெல்லாம் போக முடியாது
அப்படிதான் சொன்னாங்க. பிரியமான என் வெக்கத்தை இரட்டத்தனையான கனமாக மாற்றல. எனக்கு எத்தனையோ கல்யாணத்தில் மாப்பிள்ளை பொண்ணு என் முன்னால் வந்து நிற்பாங்க. அவங்க சாரியை ப்ளஸ் பண்ணி என்னை கூப்பிடுவாங்க. என் முன்னால் முழங்கால் படியல் சொல்லுவாங்க. ஏன் தெரியுமா? God changed my shame into double honor. என் வெக்கத்தை இரட்டத்தனையான கனமாய் கர்த்தர் மாற்றினார். அல்லேலூயா. ஏழை என்று சொல்லாத, தரித்திரன் என்று சொல்லாத, பலவீனன் என்று சொல்லாத, விதவை என்று சொல்லாத, அனாதை என்று சொல்லாத, உன் தேவனை மட்டுப்படுத்தாத. எனக்கு ஒரு தகப்பன் இருக்கிறார். அதுக்கான ஆண்டவரை ஸ்தோத்திரிக்கிறேன். எனக்கு ஒரு தகப்பன் இருக்கிறார். அவர் தான் வானத்தையும் பூமிக்கும் சொந்தக்காரர். ஏழைக்கு அவர் அதிகாரத்தை கொடுக்கிற தேவர், சாம்பலை சிங்காரமாக்குறவர். யாரும் இல்லை என்று நான் அழுத போது தாயை போல என்னை தேடி வந்த தேவன் இயேசுதான், என் இயேசுதான். பாடுங்க. இயேசுதான், என் இயேசுதான். வியாதி படுக்கையிலே நான் இருந்த வேளையிலே, வியாதி படுக்கையிலே நான் இருந்த வேளையிலே காயங்களை ஏற்றவரே, காயங்களை ஆற்றினாரே, காயங்களை ஏற்றவரே, காயங்களை ஆற்றினாரே, காயங்களை ஏற்றவரே, காயங்களை ஆற்றினாரே. யாரும் இல்லை என்று நான் அழுத போது தாயை போல என்னை தேடி வந்த தேவன் இயேசுதான். பாடுங்க. இயேசுதான், இயேசுதான், என் இயேசுதான். எதிர்காற்று வீசும் நேரம், என் படகு மூழ்கும் நேரம், எதிர்காற்று வீசும் நேரம், என் படகு மூழ்கும் நேரம், நங்கூரமாய் வந்தவரே, நன்மைகளை செய்தவரே, நங்கூரமாய் வந்தவரே, நன்மைகளை செய்தவரே, நங்கூரமாய் வந்தவரே, நன்மைகளை செய்தவரே, நங்கூரமாய் வந்தவரே, நன்மைகளை செய்தவரே. யாரும் இல்லை என்று நான் அழுத போது தாயை போல என்னை தேடி வந்த தேவன் இயேசுதான். சொல்லுங்க. இயேசுதான், என் இயேசுதான். சொல்லுங்க. இயேசுதான், என் இயேசுதான். ஊழிய பாதையிலே நான் உடைந்த வேளையிலே, ஊழிய பாதையிலே நான் உடைந்த வேளையிலே அன்புக்கரம் தந்தீரே, ஆறுதல் செய்தீரே, அன்புக்கரம் தந்தீரே, ஆறுதல் செய்தீரே, அன்புக்கரம் தந்தீரே, ஆறுதல் செய்தீரே, அன்புக்கரம் தந்தீரே, ஆறுதல் செய்தீரே. யாரும் இல்லை என்று நான் அழுத போது தாயை போல என்னை தேடி வந்த தேவன் இயேசுதான், என் இயேசுதான், இயேசுதான், என் இயேசுதான். என் கணவர் வந்து அக்காடியன் வாசிப்பார், நான் கிட்டார் வாசிப்பேன். ரெண்டு பேரும் பேஸும் வாசிப்பேன், லீடும் வாசிப்பேன். சந்தேகமாக இருக்கா உங்களுக்கு? என்ன நிறைய இடத்துல இங்கெல்லாம் வாசிருக்கு. அப்போ ரெண்டு பேரும் டீமாக தான் போய் ஒர்க் பண்ணுவோம். ஒரு நாள் ஒருத்தர் விட்டு பிரிஞ்சு போய் ஊழியம் செஞ்சதே கிடையாது. ஒரு நாள் அவர் திடீரென கத்தர் அவரை எடுத்துக்கிட்டார். பிரியமான கத்தரை பிள்ளைய, பாடுறதுக்கு ஆள் இருந்தால் தானே தாளம் போடணும், ப்ரீச் பண்ண ஆள் இருந்தால் தானே டிரான்ஸ்லேட் பண்ணணும். சரி பாதி போனால் நான் என்ன பண்ண முடியும், மறுபாதியை வச்சுட்டு ஆண்டவர் சொன்னார், நான் உன்னோடு கூட நான் இருப்பேன், நீ எலும்பு, நான் உன்னோடு கூட இருப்பேன். என் கணவர் இறந்த 6வது நாள் ஒரு பெரிய கூட்டத்தில் அவர் பேசணும். அவர் இல்லாதனால நீங்கள் பேசுகிறீங்களான்னு என்ன கேட்டாங்க. அதுவரை நான் டிரான்ஸ்லேட் தான் பண்ணுவேன், பிரசங்கம் பண்ண தெரியாது. ஆனால் நான் விட்டு வைக்கலை. நான் பேப்பரில் எழுதி வச்சுட்டு அங்கே போய் வாசிக்கலான்னு போனேன். மேடையில் போனால் அழிச்சிட்டேன், கண்ணீர் வந்து அழிச்சிட்டேன். ஆண்டவர் சொன்ன, ஆண்டவரே என்னை வைக்கப்படாதீங்க. என் கணவர் வந்து பிரசங்கம் பண்ணி ஆல்டர் கால் கொடுத்தா 5000 பேர் எழும்புவாங்க. நான் எனக்கு ஆல்டர் கால் கொடுத்தா 10 பேரும் வரலைன்னா எப்படி இருக்கும் ஆண்டவரே? ஆர்வக்கோளாறில் கேட்குறேன், எனக்கு 1000 ஆத்துமாக்களை தாங்க. கண்ணு மூடி நான் பிரசங்கம் பண்ணேன் 20 நிமிஷம். உங்களுக்கு தெரியுமா, ஆல்டர் கால் கொடுத்தா 5000க்கு மேலே ஆட்கள் எழும்பி நின்னாங்க. அதுதான் முதல் நாள், அதுதான் முதல் நாள் என் வாழ்க்கையில். இப்போ எத்தனையோ குருசேடு, எத்தனையோ கண்ட்ரி போயிருக்கு. நான் வந்து கொரியா போனேன்.
கொரியாவில் பிரசங்கம் பண்ணும்போது ஒரு ஆள் டிரான்ஸ்லேட் பண்ண நிற்கிறார். எனக்கு கொரியா தெரியாது, அவருக்கு இங்கிலீஷ் தெரியாது, எப்படி பேசுறது? சன் சுக்லி ஒரு பாஸ்டர் வந்து என் தலையில் ஓராட்டி அடிச்சார். அந்நிய பாஷை பேசுகிறார். இவர் அந்நிய பாஷை டிரான்ஸ்லேட் பண்ணுறார். அப்படி தான் நான் பிரசங்கம் பண்ணி கொரியாவில். நம்மளால் முடியுங்க, நம்மளால் முடியுங்க. நமக்குள்ள இருக்க தேவன் எத்தனை பெரிய தேவன். நம்மளால் முடியுங்க. என் வார்த்தையால் அண்டி ஒரு துளி தண்ணி விழுறது கிடையாது. ஆண்டவரே, நான் உமக்கு முன்பாக நிற்கிறேன், நான் சொல்கிறேன். அக்கினி கீழேந்து வரக்கூடாது, அக்கினி மேலேந்து வருவோம். ஒரு மனுஷனுக்கு சொல்ல கேட்கிற தேவர். நீ விசுவாசித்தா உன் பேச்சையும் ஆண்டவர் கேட்பார். ஆண்டவர் பெரிய காரியம் செய்வார். போல்டு பிரேயர். அக்கினி வரட்டும். போல்டு பிரேயர். யூ எக்ஸ்பெக்ட் ஃபயர். கடைசி நாட்களில் ஆண்டவர் சொன்னார், யோவான் ஸ்நானன் சொன்னார், நான் வந்து மாம்சத்தில் உங்களுக்கு ஞானஸ்தானம் கொடுத்தேன் சரத்தில், எனக்கு பின்னால் ஒரு ஆள் வர்றாரு, ஆவியினாலும் அக்கினினாலும் ஞானஸ்தானம் கொடுப்பார். எத்தனை பேர் இன்னைக்கு என்ன வேணும்னு கேட்குறீங்க? அக்கினி அபிஷேகம், அக்கினி அபிஷேகம் வேணும் கேட்குறீங்க. பிரியமான கர்த்தருடைய பிள்ளைகளே, இது கடைசி காலம், இது அக்கினியும் காலம். நெறிந்த நாணலை முறியாதவர், மங்கி எறிகிற திரி அணையாதவர் அக்கினி ஆவியை ஊற்ற வேண்டும் என்று விரும்புகிறார். இன்னைக்கு அக்கினி ஆவியை கர்த்தர் உங்களுக்கு ஊற்றத்தான் போகிறார். பிரியமான கர்த்தருடைய பிள்ளைகளே, ஹவ் அ போல்டு பிரேயர். மழை வருமா, அக்கினி வருமா, இதெல்லாம் வேணாம், வரும். ஆண்டவர் சொன்னால் வரும், அவர் சொன்னால் ஆகும், அவர் கட்டளையிட்டான் இருக்கும். எனக்கு ரொம்ப ஆச்சரியமா இருக்கு. அருமை அப்பா இயேசுனுடைய ஜெபத்தை நான் கொஞ்சம் பார்த்தேன். சோம்பின கையோடையவனை பார்த்து சொல்றாரு, நீ கையை நீட்டுன்னு. எப்படிங்க சோம்பின கையோடைய நீட்ட முடியும்? போல்டு பிரேயர். அவருக்கு அவ்வளவு தைரியம் இருந்து, பிதாவாகிய தேவன் அவர் சொன்னபடியே செய்வார் என்று. அடுத்தபடியாக எல்லளவும் நிமிரமடியா இருந்த கூனியை பார்த்து தொட்டு அவ எழும்புறான். இன்னும் ஆச்சு தெரியுமா? குருடனை பார்த்தாண்ட சொல்ற, சிலோவான் குளத்துல போய் கழுவுன்னு. எப்படிங்க அவனுக்கு வழியே தெரியாது இல்லைங்க? சிலோவான் குளத்துக்கு போறதுக்கு வழி தெரியுமா? எப்படி தெரியுமா? இதுதான் போல்டு பிரேயர். இதுதான் போல்டு பிரேயர். ஹல்லேலூயா. 38 வருஷமா ஒருத்தன் குளத்தண்டையில கிடக்கா. ஆண்டவர் சொல்றாரு, படுக்கை எடுத்துட்டு போன்னு. நான் நினைச்சு பார்ப்பேன், என்னடா 4 மணிக்கிற படுக்கை எதுக்கு எடுக்க சொன்னார் அவனை? 38 வருஷமா கிடக்கிறவன் சொல்லியிருக்கலாம்ல, எனக்கு கை வலிக்குது, எனக்கு கால் வலிக்குது, பிசியோதெரப்பி பண்ண தெரப்பிஸ்ட் வந்தால் தான் அவரை வந்து என் காலையும் கையும் சரிப்படுத்தி விடுவார். இல்லை, அந்த போல்டு பிரேயருக்கு எப்போதுமே பதில் உண்டு. அவன் படுக்கை எடுத்துக்கொண்டு நடந்தார் என்ற வேத வசனம் சொல்லுகிறது. பிரியமான கர்த்தரே, கடலின் மேலே நடக்கிறாரு என் ஆண்டவர். 4ஆம் சாமத்தில் கடந்து வராரு. சிறுகள் சொல்கிறாங்க, தப்பா வழியே கிடையாது, இது ஒருவேளை பேயா இருக்கலாமான்னு. கொஞ்சம் விசுவாசிகளுக்கு பேய் கடவுளா தெரியும், கடவுள் பேயா தெரியும். ஏன்னா ஆண்டவரை மட்டுப்படுத்துகிறார்கள். அவர் விசனப்பட்டாராம், மட்டுப்படுத்தினாங்க. ஆண்டவர் இஸ்ரேல் மக்களுக்கு மன்னாவை கொடுத்தார். பரலோக ரொட்டி தொழிற்சாலை 40 வருஷம் வேலை செஞ்சுருக்குங்க. எப்போவுமே சுட சுட கொடுத்துருக்காரு. நான் கன்னியாகுமரி வந்தால் பழைய சாதம் சாப்பிடணும், எனக்கு பிடிக்கும். பழைய சாதம், கிழங்கு, மீன் சொல்லாதீங்க, யாரும் சொல்லாதீங்க, எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஆனால் எங்கள் ஆண்டவர் பழைய சாதம்லாம் கொடுக்கலங்க, சுட சுட மண்ணா கொடுத்தாரு. ஆனால் அவங்க என்ன சொன்னாங்க தெரியுமா? இது என்னது, இது என்னது, வாட் இஸ் திஸ்? கடவுள் கொடுக்குறத வாட் இஸ் திஸ்ன்னு கேட்குற கொஞ்சம் பேர் இருக்கிறாங்க. கணவனை கொடுத்துருக்காரு, ஐயோ இவர் யார், இது என்ன? எல்லாருக்கும் 2 கண்ணு தாங்க இருக்குங்க, எல்லோரும் 2 காது தாங்க இருக்கு, எல்லோரும் 1 வாய் தாங்க இருக்குங்க. என்னங்க வாட் இஸ் திஸ்ன்னு உங்கள் கணவனை பற்றி கேட்குறீங்க? உங்கள் மனைவியை பார்த்து வாட் இஸ் திஸ்ன்னு, திஸ் இஸ் தட், திஸ் இஸ் தட். பசுத்தாவி ஊற்றப்பட்டிருக்கிறது. உங்கள் மனைவியுடைய அழகு பொன்னழகையால் இல்லை, பொன்னகை. புன்னகை இல்லாத பொன்னகையால் என்ன லாபம்? பசுத்தாவி வரும் பொழுது ஆனந்தத்தில் அபிஷேகம் கொடுப்பார். அவங்களுக்கு பொன்னகை தேவையில்லைங்க, புன்னகையை கொடுக்குறார். வேதம் சொல்வது, ஆனந்தத்தையில் அபிஷேகத்தை நான் அவர்களுக்கு கொடுப்பேன். சில பிளெயினில் உட்காந்து சிரிச்சுட்டே இருப்பேன். எனக்கு யாரையும் தெரியாது, ஆனால் சிரிச்சுட்டே இருப்பேன். அவங்க நினைப்பாங்க இது ஒரு பைத்தியம் பிளெயினில் வந்து சிரிச்சுட்டு இருக்கு. ஆமாங்க, இது என்ன பைத்தியமா? ஏசு பைத்தியம். எனக்குள்ளே இருக்கிற சந்தோஷம் என் வாய் விட்டு சிரிக்காமல் எனக்கு இருக்க முடியாது. எத்தனை ஆச்சரியமான தேவன், எத்தனை அற்புதத்தை எனக்கு சொல்லியிருக்கிறார், செஞ்சுருக்காரு. அதுக்காக நான் சந்தோஷமாக இருக்கிறேன். அதுக்காக நான் ஆண்டவரை ஸ்தோத்திரிக்கிறேன். 38 வருஷமாக கலந்த எழும்பி போனார். கடலில் மேலே நடந்து வராரு, சுனாமி அடிக்குது பாரு. ஆண்டவர் பார்த்து சொன்னார், இறையாதே, அமைதலாயிரு. இதுக்கு பேர் தான் போல்டு பிரேயர். போல்டு பிரேயர். ஆண்டவர் பயப்படுகிற ஆவியை உனக்கு தரவில்லை,
அன்பும் தெளிந்த புத்தியும் தைரியம் உள்ள ஆவியை கொடுத்துருக்காரு. உனக்குள்ள சுனாமி அடிக்குதா? உனக்குள்ள சுனாமி அடிக்குதா? நீயே சொல்லுமா, இறையாது, அமைதலாகிரு. உங்கள் மாமியாட்ட சொல்லாத, உனக்குள்ள சொல்லு, இறையாது, அமைதலாயிரு. கடலின் மேலே நடந்து வந்து கற்பாரை போல கால் மிதித்து அந்த கடலை அதட்டின தேவன் எனக்குள்ளும் இருக்கிறார். எனக்குள் இருக்கிறவர் பெரியவர், கொந்தளிப்பை அடக்குகிறவர். எத்தனை பேர் கொந்தளிப்பில் போயிட்டுருக்கீங்க? யோனாவை தூக்கி கடலில் போட்டாங்க. யோனா அந்த கப்பலில் இருக்கும்போது கொந்தளிப்பு வந்தது. இவர் நல்ல கீழே போய் அடித்தளத்தில் அழகாக தூங்கிட்டார். வென் டவுன் இருக்கும். ஆண்டவரை விட்டு தூரம் போகிறோம், கீழே தான் போயிட்டு இருப்பாங்க. கீழே எங்கே போதா? அடித்தளம் வர போயிட்டான். அடித்தளம், உங்களை எத்தனை பேர் அடித்தளம் போயிருக்கீங்க? அங்கே போய் தூங்குறீங்க. எனக்கு பிடிக்கலை, வாழை பிடிக்கலை, எனக்கு செத்தா போதும். அடித்தளத்தில் தூங்கி கொண்டிருக்க ஆளை ஆண்டவர் மட்டும் எழுப்ப மாட்டார், அந்நியன்னு எழுப்போம். எனக்கு ரொம்ப இதாக இருக்குது தெரியுமாம்மா. 5 தடவை முஸ்லீம் அண்ணால அல்லான்னு கூப்பிட்றாங்க. இப்போ கணபதி பிரேயர் வந்து பாருங்க, 7 நாள் ஸ்பீக்கர்லாம் போட்டு தெருமுனை எல்லாமே பிள்ளையார் செலவு வச்சாங்க. கிறிஸ்தவங்க பயந்தாங்கொல்லிங்க. ஸ்பீக்கரும் போட மாட்டாங்க, பாடவும் மாட்டாங்க, வீட்டில் ஜெபம் பண்ண. ஐயோ ஜெபம் பண்ணா அடுத்த வீட்டுக்காரன் வந்துடுவாங்க. என்னங்க அடுத்த வீட்டுக்காரனை போயிட்டு உனக்கு தைரியம் இல்லை? ஹேவ் a bold prayer. ஒரு தைரியமான ஜெபத்தை நீ சொல்லணும். மனுஷன் ஏமாத்துறோம். What is mindful of him? மனிதன் ஏமாத்துறோம். என் தேவன் பெரியவர், எனக்குள்ள இருக்கிற பெரியவர். 5:30 மணிக்கு உங்கள் வீட்டில் ஜெபச்சத்தம் கேட்கணுங்க. 5:30 மணிக்கு ஜெபச்சத்தம் கேட்கணுங்க. ஆண்டவர் அதிகாலையில் கிருபை கொடுக்குற தேவர். உங்கள் வீட்டில் வந்து நீங்கள் எழும்பாமல் நல்லா போத்தி தூங்குங்க. அடுத்த வீட்டுக்கு போயிடுவார். அடுத்த வீட்டில் போய் எல்லாமே கொடுத்துடுவார். காலையில் 4:30 மணிக்கு மற்றவங்க எழும்பி தப்பு குளத்தில் குளிச்சுட்டு ஈர துணி போட்டுட்டு நிற்கிறாங்க. கிறிஸ்தவங்க 8 மணிக்கு போத்திட்டு தூங்குவாங்க. ஏன்னா ஆண்டவர் நல்ல ஆண்டவர், அவர் நல்ல ஆண்டவர். என்னை வந்து எழுப்புவார். அவர் காலை தோறும் என்னை எழுப்புகிறார். அதனால் 8 மணிக்கு தான் எனக்கு காலைன்னு சொல்கிறீங்களா? இல்லைங்க, இந்த சர்ச்சில் 5:30 மணிக்கு எல்லாருமே ஜெபிக்கணுங்க. எல்லா வீட்லையும் ஜெபச்சத்தம் கேட்கணுங்க. சாயங்காலம் 6 மணிக்கு எல்லா வீட்லையும் ஜெபச்சத்தம் கேட்கணுங்க. டோன்ட் லிமிட் யுவர் காட். அவரை மட்டுப்படுத்தினார். இந்த பொண்ணு பாருங்க, ஆண்டவரை மட்டுப்படுத்தலைங்க, அவரால் முடியும்னு சொல்லி ஆண்டவரே எனக்கு உதவி செய்யும்னு அவ கேட்பா. அப்போ ஆண்டவர் சொல்லுவார், பிள்ளைகளுக்கு அப்பத்தை எடுத்து நாய்க்குட்டி கொடுக்க மாட்டேன்னு. இந்த ஊரில் யாரா நாய்க்குட்டின்னு ஒரு பாஸ்டர் சொல்லிட்டானா யூடியூப்லேயே போட்டுருவாங்க. அவர் நாயின்னு சொன்னார், என்ன பேயின்னு சொன்னார், எல்லாமே கட்டுக்கதை தான். யூடியூப்ல எல்லாம் ஊழியக்காரங்களை பற்றி போடுறதை நீங்கள் பார்க்காதீங்க. எல்லாமே கட்டுக்கதையும் குட்டி கதையும் தான், தெரிஞ்சுக்குங்க. அதைத்தான் பார்க்குறாங்க. 10,000 பேர். யாரா ஒரு ஆள் ஊழியக்காரில் போனால் 10,000 பேர் பார்க்குறது யாருங்க? நீங்கள் தான். நீங்கன்னா கிறிஸ்தவங்க தான். மற்றவங்க அவ்வளோ ரகசியமாக சுவாரஸ்யமாக இருக்குதான். ஊழியக்காரங்களை பற்றி கேட்குறதுக்கு அவ்வளோ சுவாரஸ்யமாக இருக்குதான். அதனால் பார்ப்பாங்களோ யூடியூப்பில். அதையும் தேடி பார்ப்பாங்களே. எத்தனை பிரசங்க இருக்குது கேளுங்க. ஃபாதருக்கு பாட்டை கொஞ்சம் கேளுங்க, நடராஜமலை பாட்டை கொஞ்சம் கேளுங்க, பிரசங்கத்தை கொஞ்சம் கேளுங்க. விசுவாசம் வர்த்திக்கட்டும். யாரை பற்றியோ யாரை போடுறதை பார்த்து உங்களுக்கு என்னங்க லாபம் கிடைச்சிது? தன் தேவனை அறிந்த ஜனம் பராக்கிரமம் செய்யும். சொல்லுங்க, நான் ஒரு பராக்கிரமசாலி. நான் பயந்தாங்கொல்லியில் நான் ஒரு பராக்கிரமசாலி. ஹவ் அ போல்டு பிரேயர். காய்ச்சலா போல்டு பிரேயர். ஆண்டவர் சொன்னாரு, சாவி உன் கையில். இந்த பூமியிலே நீ கட்டுவது பரலோகத்தில் கட்டப்பட்டிருக்கும். இந்த பூமியிலே கட்டவிழ்ப்பது பரலோகத்தில் கட்டவிழ்க்கப்பட்டிருக்கும். பேங்கில் போய் கட்டவிழுங்க. ஆமாம், சொந்தக்காரங்க வீட்டில் போய் கட்டவிழுங்க. யாரெல்லாம் கட்டப்பட்டிருக்காங்களோ அவங்கள கட்டவிழ்க்கிற அதிகாரம் உங்களுக்கு இருந்தால் ஒரு அல்ல சொல்லுங்க பார்க்குறோம். போல்டு பிரேயர். பயப்படுற ஆவியை நமக்கு தரவில்லை, அன்பும் தெளிந்த புத்தியும் தைரியமுள்ள ஆவியை நமக்கு கொடுத்துருக்கிறாரு. அல்லேலூயா, அல்லேலூயா. எல்லாம் நம்ம செஞ்சுருவோம், சரியா? இது செய்ய முடியாத ஒன்று என்ன? லாசரு கல்லறிக்கிட்ட வந்து நிற்கிறாரு ஆண்டவர். சகோதரியே சொல்கிற 4 நாள் ஆச்சு, யாருமே ஆண்டவர் அப்படின்னு நம்பிக்கை இல்லை. அவனே உயிரோட வரப்போகிறது கிடையாது. உன் சொந்த பந்தமே நம்பாத ஒன்று உங்கள் ஆண்டவர் செய்கிறதுக்கு இந்த கூட்டத்தில் வந்திருக்கிறார். அல்லேலூயா. நிறைய பேர் சொல்கிறாங்க, என் மகன் போதை பொருளுக்கு அடிமையாக இருக்கிறான்னு நீங்கள் சொல்கிறீங்க. என் மகன் தவறான காதல் வலையில் விழுந்திருக்கா, அவள் வாழ்க்கை என்னாகுமோன்னு தெரிய நினைக்கிறீங்க.
இது சரிப்பட்டு வராது, என் மகனும் போனா மகளும் போனா நான் ஏன் வாழ்றேன்னு கேட்குறீங்களா? இல்லைங்க, ஒரு தைரியத்தின் ஆவியை கர்த்தர் உங்களுக்கு தெரியும். செத்து போனோம்னா லாசரு இயேசுடைய நண்பன், உடனே வந்திருக்கலாம்ல. உடனே வந்தால் தேவநாம மகிமைப்படாதுங்க. 4 நாள் கழிஞ்சு வந்து அறியானுங்க நாரிச்சுங்க. உங்கள் வாழ்க்கையில் சில காரியங்களை நார விடுவார், கர்த்தர் நார விடுவார். ஏன் தெரியுமா? பெரிய அற்புதம் வரப்போகிறோம். உன் வாழ்க்கையில் பெரிய அற்புதம் வரப்போகிறோம். எந்த பிள்ளை உதவ மாட்டான்னு நினச்சிங்களோ அவனை ஊழியக்காரனா கர்த்தர் மாற்றிடுவார். எந்த மகளுக்கு கல்யாணம் நடக்க நினச்சிங்களோ பெரிய ஒரு ஆள் வந்து கல்யாணம் பண்ணி சந்தோஷமாக இருக்க போகிறாங்க. எங்கே தான் உனக்கு வீடு கட்ட முடியும் நினைப்பீங்களோ நீங்கள் டபுள் ஹவுஸ் கட்ட போகிறோம். ஏன்? உனக்கு ரெட்டிப்பான ஆசீர்வாதத்தை நான் உனக்கு தருவேன், ரெட்டிப்பான நன்மைகளை தருவேன். இன்றைக்கே தருவேன், நாளைக்கு இல்லை, இன்றைக்கே தருவேன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. லாசருவே வெளியே வா. நான் லாசரு கல்லறை கேட்டேன்னா மெல்ல சொல்லிப்பேன், லாசருவே வெளியே வா அப்படின்னா வராட்ட கூட பரவாயில்லை, மற்றவங்க கேட்க மாட்டாங்கல்ல. ஆனால் எங்கள் அப்பா அப்படி இல்லை. அவர் விசுவாசிக்கும் தேவன், இன்னார் என்று அறிந்திருக்கிறபடியா, மரித்தோரை உயிர்த்தெழ பண்ணுகிற தேவன், சாவுக்கு ஏதுவான சரீரத்தை உயிர்ப்பிக்கிற தேவன் என்று அறிந்தபடியால் கல்லறை கிட்ட நின்று சொன்னார், லாசருவே வெளியே வா. வெளியே வந்தானா? ஆமாம், அது இயேசுங்க, அவன் சொன்னால் நடக்குங்க. நான் சொன்னால் நடக்கும்னு கேட்குறீங்களா? இல்லை, இயேசுவை மரித்தோர்ந்து உயிர்த்தெழ பண்ணின தேவன் உனக்குள்ளே இருக்கிறபடியா நீ சொன்னாலும் ஆகும், நீ கட்டளை இட்டாலும் நிற்கும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. போல்டு பிரேயர். பயந்து பண்ணாதீங்க. கிடைக்குமா நடக்குமா முடியும்? இல்லை, கிடைக்கும் நடக்கும் முடியும். நான் நினைக்கிறதுக்கு மேலாய் கர்த்தர் செய்வார், நான் வேண்டிக் கொள்றதுக்கு மேலாய் கர்த்தர் செய்வார், என் விருப்பத்திற்கு மேலாய் கர்த்தர் செய்வார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எனக்கு 2 பிள்ளைங்க. நீங்கள் என் மகளை பார்த்தீங்களே, அவன் சொல்ல, அம்மா நான் டாக்டராக தான் போவேன், உங்கள் கூட போய் 20 வருஷம் நான் கஷ்டப்பட்டுட்டு இனிமேல் கொஞ்ச நாள் நான் டாக்டராக நான் பெரிய ஆளாக இருக்க போகிறேன். என் பையன் சொல்லுவான், அம்மா நீங்கள் பணத்துக்காக எவ்வளோ கஷ்டப்பட்டு எனக்கு தெரியும், நான் உங்களுக்கு பெரிய வியாபாரம் பண்ணி உங்களுக்கு பணம் தரேன், நீங்கள் போய் ஊழியம் செய்யுங்கன்னு. நான் கம்மன் இருந்தேன். இவன் வியாபாரம் பண்ணி அவன் டாக்டராக இல்லை. நான் கேட்டது அதுக்கு மேலே, நான் வேண்டிக் கொண்டது அதுக்கு மேலே. என் மகளை பார்த்து சொன்னேன், நீ டாக்டரை போகணுமா அப்போ ஆண்டோட்ட முதல்ல கேளுன்னு. அவன் அறைக்குள்ளே போனா கத்த சொன்னார், நீ டாக்டரை போனால் கண் ஸ்பெஷலிஸ்ட்டு, காது ஸ்பெஷலிஸ்டாக நீ மாறுவ, என் பின்னால் வந்தா எல்லா ஸ்பெஷலிஸ்ட்டாக உன்னை மாற்றேன்னு. அவன் ஆப்பிரிக்கா போவாங்க. இந்த ஆப்பிரிக்காவில் மனிதெல்லாம் 7-8 அடி உயரம், இவன் 4 அடி கொஞ்சம் 4+. அவங்க தலை மேலே கை வைக்கிறா, உடனே டமான்னு விழுறாங்க. குருடர்களுக்கு பாவை, குஷ்டரோகிகளை குணமாக, செவிட்டுக்கு அதை கேட்க வச்சுட்டு அவ்வளோ பெரிய ஊழியத்தை பண்ணிட்டு வெளியே வராங்க. எனக்கு ரொம்ப பயங்க. கென்யாவில் போய் ஒரு சிறைச்சாலைக்குள்ளே பிரியாணி பண்ணுறாங்க. அவ்வளோமே கொலைக்காரங்க, அத்தனை பேர் கொலைக்காரங்க. இவங்களுக்கெல்லாம் நான் பிரியாணி பண்ணி கொடுக்க போகிறேன்னு பெரிய அண்டாவில் மசாலா எடுத்துகிட்டு போய் பிரியாணி பண்ணி அந்த கொள்ளைக்காரன் கொடுத்துட்டு அவங்க மத்தியிலே உட்காந்துருக்குறாங்க. இது என்னடி இவ்வளோ தம்பு? போல்டு ப்ரேயர், ஒரு போல்டு ப்ரேயர். ரொம்ப சிரிப்பாக என் மகன் சொல்லுவான், அம்மா நான் பெரிய பிஸ்னஸ் மேனாக போகிறேன், நான் வீட்டுகளில் ஜோம் பண்ணாண்டு ஒரு பிஸ்னஸும் சரி வரக்கூடாதுப்பா, எல்லா பிஸ்னஸும் வரவே கூடாதுப்பாடு. ஒரு பிஸ்னஸும் வரலைங்க. கடைசியில் காட்ஸ் பிஸ்னஸுக்கு வந்துருக்கிறாரு. நீங்கள் யூடியூப்பில் பாருங்கள், ரொம்ப நல்லா பிரசங்கம் பண்ணுறாரு. ப்ராமிஸ் சர்ச்னு போட்டால் வரும், சரியான பிரசங்கம் பண்ணுறாரு. எனக்கு ரொம்ப சிரிப்பாக இருக்கும் தெரியுமா. நாங்கள் பல்லவன் பஸ்ஸில் ட்ராவல் பண்ணோம். இப்போ தான் எனக்கு முடியாமல் ஃப்ளைட்டில் நான் வரேன். அந்த பல்லவன் பஸ்ஸில் என்னென்னா வீடியோ போடுவோம். அப்போ என் மகனும் மகளும் 14 வயசு 13 வயசாக ரொம்ப சந்தோஷப்படுவாங்க. ஏன்னா ஜன்னலில் பார்க்கலாம், நேராக பார்த்தா மம்மி விட மாட்டாங்க, நம்ம ஜன்னலில் பார்க்கலாம் இன்றைக்கி ஒரு படம் ஓட போகுதுன்னு. உங்களுக்கு தெரியுமா, அந்த வண்டியில் ஏறின உடனே இந்த படம் இந்த பஸ்ஸில் ஓடக்கூடாதுன்னு ஜோம் பண்ணுவேன். கடைசி வரது ஓடவே கூடாதுங்க. எனக்கு என் மகன் சாட்சி சொல்லி சிரின்னு சிரிக்கிறான். என் மகன், எங்கள் அம்மா நீங்கள் பார்த்துருக்கீங்களா, பல்லவன் பஸ்ஸில் கூட ஜன்னலில் பார்க்க விட மாட்டாங்க. அவங்க சொல்லி அதை அப்படியே ஆஃப் பண்ணி போட்டுருவாங்க. ரொம்ப சிரிப்பாக இருந்து 2 நாளைக்கு எது ஒரு ஜோக்கு பெருசாக எடுக்கிறேன். ஏன்னா வள்ளி வந்தா எனக்கு இருமல் நின்று போச்சுன்னு சொன்னான். ஏன்னா கோவம், என்னடா வள்ளி வந்தா இருமல் நின்று போச்சான்னு. அதுக்கப்புறம் நான் கோவத்தில், என்னடா வள்ளி வந்தா இவனுக்கு இருமல் நின்று, அதான் கற்பூர வள்ளி இலைதான், வேறு எதுவும் இல்லை, நீங்கள் கவலைப்படாதீங்க. கற்பூர நம்ம ஸ்லேட்லாம் தேய்ப்போம்ல, அந்த இலைக்க பேர் கற்பூர வள்ளி இலை. அதில் தான் இருமல் போகும்னு சொல்லி அதில் கஷாயம் பண்ணுவாங்க.
என் மகன் இது மாதிரி ரொம்ப ஜோக்கெல்லாம் அடிப்பார். சொல்லுவேன், அம்மா ஒரு பிஸ்னஸும் நான் போகாமல் நீ தானே ஜோம் பண்ணேன். ஆமாம், நினைப்பதற்கும் கேட்பதற்கும் வேண்டிக் கொள்றதுக்கும் மிக அதிகமாக. 2 மாதம் ஆப்பிரிக்காவில் இருந்தாங்க. அவன் பக்கத்தில் 2 பேர் கன்னோட அந்த ஊருக்குள்ளே கூட்டிகிட்டு போவாங்க. ஏன்னா ஆபத்துன்னு சொல்லிட்டு கன்னோட தான் பாடி கார்டு தான் காட்டுக்குள்ளே போனான். அப்படி 1 மாதம் அவன் வந்து ஊழியம் செஞ்சான். சிக்கன் ஹோட்டலில் சிக்கன் ஆர்டர் பண்ணால் 7 நாள் அழுக வச்சு கொண்டு வருவாங்களாம் அந்த சிக்கனை. அந்த வாசனை வந்தால் போதுமா அப்படியே பாத்ரூமில் போய் வாந்தி எடுப்பான். பிரியமான கர்த்தரே, வெறும் லைம் டீ குடிச்சிட்டு ஜிஞ்சர் டீ குடிச்சிட்டு 1 மாதம் ஊழியம் செஞ்சுருக்காங்க. எதுக்கு நான் சொல்கிறது தெரியுமா? ஆண்டவர் அற்புதங்களை செய்கிறவர். உங்கள் பிள்ளையின் வாழ்க்கையில் அற்புதங்களை செய்கிறவர். நாம் என்ன சொல்ல போகிறோம்? போல்டு ப்ரேயர். ஒரு போல்டு ப்ரேயர் நம்ம சொல்ல போகிறோம். ஐயோ பயமாக இருக்குல்ல? பயப்பட ஆவியை உனக்கு தரல, அன்பும் தெளிந்த புத்தியும் தைரியம் உள்ள ஆவியை கொடுத்துருக்கிறாரு. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எலிசா கேட்டார், ஆண்டவரே, அவர் கேட்பார், நான் உனக்கு என்ன செய்யணும்னு? உண்மையில் இருக்கிற ஆவி ரெட்டிப்பாக எனக்கு தர வேண்டும். ஹல்லேலூயா. மீட்டிங் முடிஞ்சு இன்றைக்கே நாளைக்கே பாஸ்டர்கிட்ட போய் கேட்டுருங்க, உங்களை இருக்கிற ஆவி எனக்கு ரெட்டிப்பாக எனக்கு தர வேண்டும் என்று நீங்கள் கேட்க போகிறீங்க. ஹல்லேலூயா. ஆனால் ஒரு கண்டிஷன், என்னை நீ பார்த்துட்டே வந்தால் உனக்கு கிடைக்கும். ஹல்லேலூயா. என்னை பார்த்துட்டே வந்தால் எனக்கு கிடைக்கும். என் கூட நான் செய்கிறதெல்லாம் நீ செஞ்சிட்டு இருந்தீன்னா உனக்கு கிடைக்கும். எலியா கையில் தண்ணி வர்த்தவன் கடைசி வரை அவருக்கு பின்னால் போனதான் சால்வையை பெற்றுக்கொண்டான். சால்வையை பெற்றுக்கொண்ட போது எலியா எங்கே என்று கேட்கவில்லை, எலியாவின் தேவன் எங்கே என்று கேட்டான். அதனால சால்வையை பெற்றுக்கொண்டான். எலியா 7 அற்புதம் பண்ணார், எலிசா 14 அற்புதம் பண்ணார். நீங்கள் இருக்கிற இந்த பாஸ்டமாவோட நீங்கள் பெரிய காரியம் செய்யணும்னா ஹவ் அ போல்டு ப்ரேயர். தைரியமாக நம்ம ஜெபிக்க போகிறோம். ஹல்லேலூயா. என்னால் முடியாது, என்னால் கிடையாது, எனக்கு நடக்காது, இந்த பேச்செல்லாம் கிடையாது. என்னால் முடியும், எனக்கு நடக்கும், எனக்கு கிடைக்கும். என் பிள்ளைகளை கர்த்தர் ஆசீர்வதிப்பார். என் பெயரை பெருமைப்படுத்துவார். எனக்கு வீடு கட்டி கொடுப்பார். என் வீடை ஜெப வீடாக மாற்றுவார். என்னை ஆசீர்வதித்து என்னை குணமாக்கி விடுதலை ஆக்குவார். இன்னும் ஒன்று சொல்கிறேன், எனக்கு ரொம்ப இருமல் வந்த சமயத்தில் என் சன் வந்து என்னை ஹாஸ்பிட்டலில் கொண்டு சேர்த்தா. நான் வேண்டான்னு சொன்னேன். அவன் நான் வீட்டில் எல்லாருமே வரும், அதனால் நீங்கள் போய் அங்கே அட்மிட் ஆகிருங்க. அப்போ அந்த டாக்டர் வந்து கேட்குறாங்க, உனக்கு அட்டெண்டர் யார்? அட்டெண்டர் இல்லாமல் இந்த ஆஸ்பத்திரியில் யாருமே இருக்க முடியாது. எனக்கு அட்டெண்டர் பரலோகத்தில் தான் வருவாங்க, பூமியில் வர மாட்டாங்க. அவருக்கு சிரிப்பாக இருந்து, என்னங்க பரலோகத்தில் இவ்வளோ அட்டெண்டர் வருவாங்கன்னு சொல்கிறாங்கன்னு. அப்படியே நான் எழுதி கொடுத்தேன், எனக்கு என்ன வந்தாலும் நீங்கள் பொறுப்பாளி கிடையாது, எனக்கு அட்டெண்டர் கிடையாதுன்னு. உங்களுக்கு தெரியுமா, கர்த்தர் இறங்கி வந்தார், என்னை குணமாக்குறார். ஆகவே தான் நான் பேசிகிட்டு இருக்கிறேன். பிரியமான கர்த்தருடைய பிள்ளையா, என் மகனுக்கு கோவிட் வந்தது. அவங்க அப்பா இறந்த சமயத்தில் அந்த டியூபெல்லாம் பார்த்ததுனால அவன் வாழ்க்கையில் ஊசி அவன் எடுக்க மாட்டான், மருந்து எடுக்க மாட்டான், ஊசி எடுக்க மாட்டான். அவனுக்கு தெரியாமல் அந்த பவுடர் மாதிரி போட்டு பாலில் போட்டு தான் கொடுத்துருக்குறேன். அவன் எடுக்கவே மாட்டான். இந்த கோவிட் வந்த சமயம் அவனை உள்ள தனியாக வீழ்ச்சியில் அனுப்புவான். சொன்னான், அம்மா சின்ன பிள்ளை மாதிரி, நீங்கள் வரமாட்டீங்களா, நீங்கள் வரமாட்டீங்களா? இல்லை, இது ஐசோலேஷன் வார்டு, நீ மட்டும்தான் போகணுன்னு. அவன் போனவுடனே ஊசி பெட்டி வந்துட்டு வெயின் எடுக்கிறாங்க, குத்தி குத்தி எடுக்கிறாங்க. அப்படி அவன் அழுறாங்க. 26 ஊசி போட்டிருக்காங்க, அவன் அழுறாங்க. டாக்டர் சொல்கிறாரு, உன் மகனுக்கு ஆக்சிஜன் லெவல் ரொம்ப லோ ஆயிடுச்சு, நாங்கள் வந்து கேரண்டியை கொடுக்க முடியாது, அவனுக்கு என்ன நடக்குமோ தெரியாது. அந்த இரவில் நான் ஒரு ஹோலி போல்டு ப்ரேயர் பண்ணேன் இயேசுவின் நாமத்தில். 2 நாளில் என் பையன் வீட்டுக்கு வரோம், அவ்வளோதான் நான் பண்ணேங்க. அடுத்த நாள் டாக்டர் சொன்னார், ஒரு அற்புதம் நடந்திருக்கு, உன் பையன் குணமாயாச்சு, வீட்டுக்கு கொண்டு போகணும். எவ்வளோ பில்லு? 4 லட்சம். யார் கட்டினா? கடவுளே கட்டினார். 1 ரூபாய் நான் கட்டலை. பிரியமான கர்த்தருடைய பிள்ளைகளா, அற்புதங்களை செய்கிறவர் இன்னும் நமக்குள் இருக்கிறார், உன்னோடு கூட இருக்கிறார். நான் என்ன உனக்கு செய்ய வேண்டும்? ஆண்டவரே, என் ஆஸ்மா வியாதி குணமாக வேண்டும், என் கேன்சர் குணமாக வேண்டும், என் டிவி குணமாக வேண்டும், என் கணவனுடைய குடிப்பழக்கத்தை மாற்றி விடுங்கப்பா, அவரை நல்லவராக மாற்றுங்கப்பா, என் பிள்ளைகளை ஆசீர்வதிங்க. நான் என் பிள்ளைகளுக்காக வடித்த கண்ணீரை கர்த்தர் கேட்டார். இன்றைக்கி 2 பேரை ஊழியக்காரங்களை வச்சுருக்காரு. எதுக்கு நான் சொல்கிறேன் தெரியுமா? பிரியமான கர்த்தருடைய பிள்ளையா, உன் கண்ணீரை காண்கிற தேவன், உன் விண்ணப்பத்தை கேட்டு. அருமையான அம்மாட்ட சொன்னேன், எங்கெல்லாம் ஒரு பொண்ணு அழுதாலும் ஆண்டவர் கேட்பார், ஏம்மா அழுதேன். அண்ணாங்கெல்லாம் கோபப்படாதீங்க, எங்கெல்லாம் ஆண்கள் எழுதாங்களோ ஏன் அழுறேன்னு ஒரு வசனம் கூட கிடையாதுங்க. ஆனால் எங்கெல்லாம் பொண்ணு அழுதாலும்
ஆண்டவர் கேட்பார், ஏம்மா நீ அழுதேன்னு. ஆகாரே ஏன் அழுகிறாய்? அன்னாளே ஏன் அழுகிறாய்? நான் ஏன் ஒரு விதவை ஏன் அழுகிறாய்? மாத்தா மரியாளே ஏன் அழுகிறாய்? முதலே நான் மரியாளே நீ ஏன் அழுகிறாய்? தாய்க்குளம் புலம்பினால் தங்க மகன் சும்மா இருக்க மாட்டான், வானத்திலிருந்து இறங்கி வருவார். உன் கண்ணீரை துடைக்கிறவல்ல, கண்ணீருக்கு முற்றுப்புள்ளி வைக்கிறவர். உன் துன்பத்தை இன்பமாய் மாற்றுவார், உன் தனிமையை இனிமையாய் மாற்றுவார், உன் தோல்வியை ஜெயமாய் மாற்றுவார், உன் வாழ்க்கையில் இருக்கிற எல்லா பயத்தையும் தைரியமாக மாற்றுவார். நான் உன்னோடு கூட நான் இருப்பேன். ஹல்லேலூயா. சில வேளையில் நம்ம கூட யாருமே இருக்கிற மாதிரி தெரியாதுங்க, ஆனால் கர்த்தர் நம்மோடு கூட இருப்பார். என் கனவு இறந்த அன்னைக்கு 5000 பேருக்கு மேலே வந்திருக்காங்க அடக்க ஆராதனைக்கு. ஒரு பாஸ்டர் என்ன வந்து கேட்குறாரு, சாட்சி சொல்வீங்களா? எப்படி தான் அவருக்கு தோணுச்சு என்கிட்ட கேட்குது சாட்சி சொல்கிறது. 12 நாள் தண்ணி குடிக்காமல் பாஸ்டிங் எடுத்துருக்கு. நீங்கள் சாட்சி சொல்வீங்களான்னு ஒரு தைரியம் வந்துங்க, ஒரு போல்டு ப்ரேயருங்க. நான் மேடையில் போயிட்டு, அனாதையாவதில்லை அன்பர் இயேசுவின் திருமகள் நான், குடும்பமே அழிந்தாலும் குறை உம்மை சொல்வதில்லை, கொடுத்தவரே எல்லாம் எடுத்தார், அவர் நாமத்தை தொழுதிடுவேன். பாடலே பண்ணுங்க அடக்க ஆராதனையில். உங்களுக்கு தெரியுமா, அதுக்கு பிறகு எந்த வீட்டில் கணவன் இறந்தாலும் பாட ஆரம்பிச்சிட்டாங்க, பத்மாமிலியர் பாடினாங்கன்னு. ஆம், எனக்கு ஒரு ஹோலி போல்ட்னஸ் இருக்குது. அது என்ன தெரியுமா, என் ஆண்டவர் சீக்கிரமாய் வருகிறார். அவள் வரும் பொழுது கர்த்தருக்குள் மரித்தவர்கள் பாக்கியமான்கள், அவரோடு கூட கொண்டு வருவார். ஹல்லேலூயா. என் கணவரை நான் அடக்கம் பண்ணலைங்க, சின்ன ஒரு கல் போட்டிருக்கேன். என்னை எக்காலம் துணிக்கும் போது அந்த கல் வெளியே வந்துடும், எங்கள் அப்பா வந்துடுவாருங்க நம்பிக்கையில். பெரிய கல்லறையெல்லாம் நான் கட்டலைங்க. என்னை கேட்டுக்கொண்டு கர்த்தருடைய பிள்ளைய, நமக்கு ஒரு நம்பிக்கை இருக்கிறது, அவர் சீக்கிரமாய் வருகிறார். உங்கள் குடும்பத்தில் யாரெல்லாம் மரித்தாங்களோ அவங்கள கர்த்தர் கொண்டு வருவார். நீங்கள் மறுபடியும் அவரை பார்க்கத்தான் போகிறீங்க, அந்த சொந்த பந்தத்தை பார்க்கத்தான் போகிறீங்க. இந்த நம்பிக்கை உள்ளவர்களோ அவர்கள் அவர் சுத்தமுள்ளவராக இருக்கிறது போல தன்னை சுத்திகரித்து கொள்ள கடவர்கள். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. சென்னையில் நடந்த ஒரு அற்புதத்தை சொல்லிட்டு நான் முடிச்சு டைம் ஆயிடுச்சு. ஒரு பேங்க் மேனேஜருங்க, நிறைய பணங்க. அந்த பணம் வச்சுருக்க லாக்கருக்கு இவர் கையில் தான் இருக்குமா. டெய்லி 10 மணிக்கு வீட்டுக்கு போகிறோம், காலையில் பிள்ளைங்களை பார்க்காமலே போயிடுவாங்களோ. ஒரு நாள் மனைவியும் பிள்ளைங்களும் பிடிச்சிக்கிட்டாங்களோ. ஒரு நாள் கூட இந்த மெரினா கடற்கரைங்களை கூட்டிகிட்டு போகல, என்னை கட்டாயங்களை கூட்டிகிட்டு தான் போகணுன்னு. அவங்க பிடிவாதத்தினால மெரினா கடற்கரைக்கிட்ட போயிட்டாங்களாம். அவர் ரொம்ப சந்தோஷமாக ஆட ஆரம்பிச்சிடான், பிள்ளைங்க கூட ஆட ஆரம்பிச்சிடாரு. வீட்டுக்கு பார்த்தா கீயை காணுமா, லாக்கருடைய சாவியை காணுமா. ஒரே பயமா. அடுத்த நாள் லட்சக்கணக்கில் ரூபாய் மற்றவங்களுக்கு கொடுக்கணுமா, சாவி இவர்கிட்ட இல்லையா. தேடுறாராம் அழுறாரா. அவர் பேங்குக்கு போகாமலே 3 நாள் குடும்பமாக ஃபாஸ்டிங் ப்ரேயர் போட்டாங்களாம். மனைவி சொன்னாலும் 3 நாளைக்கு மேலே பிள்ளைங்க தாங்காதுங்க, மீன் வாங்கிட்டு வாங்க, நான் குழம்பு வச்சு சோறு கொடுக்குறேன்னு. அவங்க போயிருக்காரு, மீன் வாங்க போயிருக்காரு. எப்போதுமே இந்த மாதிரி சாலை நெத்திலி தான் வாங்க வரோம். ஒரு பெரிய மீனை கொண்டுட்டு ஒரு ஆள் இவங்க பின்னால் ஓடி வரான். ஐயா இது கடைசி மீனையா, வீட்டுக்கு கொண்டு போய் என்னால் முடியலை, நீ பேங்க் மேனேஜர் தானே, நீ வாங்கிக்கோ. என்ன பணம் இல்லைப்பா, நீ போப்பா. இல்லை நான் தரேன், குறைச்சி தரேன், நீ வாங்கிக்கோன்னு பின்னாலே வராராம். அந்த பிடிவாத பிடிச்சனால மீனை வீட்டுக்கு கொண்டு வந்தாலாம். வெட்டி பார்த்தா சாவி உள்ளே இருந்ததாங்க. இன்றைக்கு இந்த அற்புதத்தை கர்த்தர் செய்கிறாரு. உடனே ஓடி போனார். பிரியமான கர்த்தரே, நீ எதிர்பார்த்திருக்க முடிவை நான் உனக்கு கொடுக்க போகிறேன், அது இன்றைக்கே நான் தரப்போகிறேன். நான் உன்னோடு கூட இருந்து செய்கிற காரியம் பயங்கரமாக இருக்கும். நீ தைரியமாக செபிக்கிறதுக்கு ரெடியாக இருக்கிறியா? ஹோலி போல்ட்னஸ், பயப்படுகிற ஆவி எனக்கு தரவில்லை, அன்பும் தெளிந்த புத்தியும் தைரியம் உள்ள ஆவியை கர்த்தர் கொடுத்துருக்கிறார். அதனால் நான் எனக்கு தைரியமாக ஜெபிக்க போகிறேன்னு சொல்கிறவங்க எத்தனை பேர்? எனக்கு கிடைக்காது, நடக்காது, முடியாது நான் சொல்லவே போகிறது கிடையாது. எனக்கு கிடைக்கும், நடக்கும், முடிவுன்னு நான் விசுவாசிக்கிறேன். நீ விசுவாசத்தால் தேவனுடைய மகிமையை பார்ப்பார். ஆண்டவர் சொன்னார், பிள்ளைகளை அப்பத்தை நாய்க்குட்டி கொடுக்க மாட்டேன். அவன் சொன்னா, ஐயா நான் நாய் தான், நான் காணானிய பொண்ணு, எல்லை தாண்டி வந்திருக்கிறேன், என் பிள்ளை சாக கிடைக்குது, அதை விட்டு நான் வந்திருக்கிறேன், எத்தனையோ மைல் தாண்டி வந்திருக்கிறேன். ஏன் வந்த? நீங்கள் என்னை தள்ளாதவன் எனக்கு தெரியும், என்னை நிராகரிக்காதவன் எனக்கு தெரியும், என் வேதனை அறிந்தவர் என்று எனக்கு தெரியும்.
ஆண்டவர்கிட்ட ஒரு வார்த்தை சொன்னா பாருங்க, நீ கைத்தட்ட ரெடியாக இருக்கணும். அப்பா, மேஜையில் உட்கார தகுதி இல்லை, நான் பிள்ளை இல்லைப்பா, ஆனால் ஒன்று கேட்குறேன்ப்பா, கீழே விழுந்தில்ல ஒரு துணிக்க, அது நாய் தின்னாதான்னு கேட்டா, நாய் தின்னாதான்னு கேட்டா. ஆண்டவர் ரொம்ப சந்தோஷப்பட்டு, மகளே உன் விசுவாசம் பெரியது, உன் மன விருப்பத்தின்படி நான் உனக்கு செய்கிறேன். தீர்க்கதரிசனமாக கர்த்தர் சொல்றார், மகளே மகனே உன் விசுவாசம் பெரியது, உன் மன விருப்பத்தின்படி நான் செய்வேன். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. நீங்கள் கேட்கலாம், இது என்னங்க பெரிய விசுவாசம்? அவருடைய பெரிய விசுவாசம் என்ன தெரியுமா? அந்த அப்பத்தில் இருப்பது துணிக்கையிலும் இருக்கிறது என்று நம்பினார். அதுதாங்க பெரிய விசுவாசம். ஆண்டவரே, உடைய பெரிய அப்பம் இல்லை, ஒரு சின்ன துணிக்கையிலும் ஒரு அற்புதம் இருக்குது. அந்த வினாடி 60 செகண்ட் அந்த குழந்தை சோமாச்சு. நீங்கள் யாரையோ விட்டுட்டு இங்கே வந்து உட்காந்துருக்கிறீங்க, அழுதுகிட்டே உட்காந்துருக்கீங்க. இன்றைக்கி அது ஆண்டவரே, என் குடும்பத்தில் இருக்க பிரச்சனை தீராதா, சுகம் கிடைக்காதா, பணம் கிடைக்காதா, கடன் தொல்லை நீங்காதா? 60 செகண்ட் ஆண்டவரை பார்த்து சொல்லு, மகளே, ஆண்டவரே துணிக்கைகளை பொறுக்கத்தான் வந்திருக்கிற ஆண்டவரே, நான் உட்காந்து மேஜையில் உட்காந்துருக்க எனக்கு தகுதி கிடையாது. அன்லிமிட்டெட் ஃபெய்த், லிமிட்லெஸ் ஃபெய்த். ஆண்டவரை மட்டுப்படுத்தலை. ஆண்டவர் எவ்வளோ பெரியவர்னு உணர்ந்தா ஆண்டவர் சொல்ல, என்னை நீ மட்டுப்படுத்தாத, என்னை வெசனப்படுத்தாத, என்னை கோவப்படுத்தாத, உனக்காய் பெரிய காரியத்தை நான் செய்வேன். உன் மன விருப்பத்தின்படி நான் உனக்கு செய்ய போகிறேன். உன் மன விருப்பத்தின்படி நான் உனக்கு செய்ய போகிறேன். விசுவாசிக்கிறவங்க கரங்களை வைத்து காண்பீங்க. விசுவாசி, இந்த சர்ச்சு நல்ல சர்ச்சுங்க, எல்லாரும் கை தூக்குறாங்க. அல்லையே சொல்லுங்கள். நம்ம இதே படம் ஆப்பிரிக்காவில் பார்ப்பாங்க, நீங்கள் கை தூக்குனது. ஐயோ, கருங்கல்ல இவ்வளோ விசுவாசம் இருக்கிறதா? ஐயா, ஆப்பிரிக்காவில் எங்களுக்கும் விசுவாசம் வேண்டும் என்று உங்களை பார்த்து அவங்க அல்லையே சொல்ல போகிறாங்க. எல்லோரும் எழுந்து நிற்போம், எல்லோரும் எழுந்து நிற்போம். ஒரு வினாடி தயவுசெய்து, ஒரு வினாடி. பிரியமான கர்த்தருடைய பிள்ளையே, ஏதோ ஒன்று உன் வாழ்க்கையில் பெருத்த சோகத்தையும் துக்கத்தையும் வேதனையும் கொண்டு வந்திருக்கு. ஆண்டவர் சொல்றார், இன்னைக்கே நான் உனக்கு விடுதலை தர்றேன். யாரும் போகக்கூடாது, யாரும் அசையக்கூடாது. இது முக்கியமான வேலை. யாரும் போகக்கூடாது. கர்த்தருக்கு பயப்படுறவங்க யாரும் இந்த இடத்துல அசையக்கூடாது. ஒன்றே ஒன்று நான் கேட்குறேன், எனக்கு கர்த்தர் செய்யணும்னு விரும்புகிறவங்க மட்டும் பயபக்தியோடு முன்னால் வாங்க. நாங்கள் உங்களுக்கு ஜெபிக்க போகிறேன். பயபக்தியோடு வாங்க. என் வாழ்க்கையில் ஒரு விருப்பம் இருக்கிறது, மன விருப்பம் கர்த்தர் நிறைவேற்றி தர வேண்டும். யாருக்குமே தெரியாத ஒரு மன விருப்பம் எனக்கு இருக்குது. அந்த மன விருப்பத்தை கர்த்தர் எனக்கு செய்யணும்னு விரும்புகிறவங்க முன்னால் வாங்க. ஐ கால் யூ டு த ஆல்டர், பிகாஸ் ஆல்டர் will alter your life. எதுக்கு நான் உங்களை மேடைக்கிட்ட கூப்பிடணும் தெரியுமா? இன்றைக்கு ஒரு அற்புதம் இந்த இடத்துல நடக்க போகுது. கர்த்தருடைய வல்லமையான கரம் இங்கே இறங்கி இருக்கிற நான் பார்க்குறேன். இதுவரை கண்டிராத அதிசயத்தை கர்த்தர் உனக்கு காண பண்ண போகிறார். உன் பிள்ளைக்கு வியாதியா, கணவனுடைய வியாதியா, பிரச்சனையா, கணவன் மனைவி பிரச்சனையா, குடிப்பழக்கத்தின, தம்பி வாங்க பாருங்க, என்னை தருகிறேன், குடிப்பழக்கத்தின் ஆவியா, சீக்கிரமாக. இனி என்னால் முடியாது, எனக்கு வாழ பிடிக்கல, செத்துடலாம் தான் நினைக்கிறேன். எலியா மேலே சூரச்செடிக்கையில் படுத்து கிடக்குறீங்களா? என்னை கேட்டுக்கொண்டு கர்த்தருடைய பிள்ளையா, கர்த்தர் ஒன்றை தான் கூப்பிடுறாரு, ஒன்றை தான் கூப்பிடுறாரு. சீக்கிரம் வாங்க, நம்ம சீக்கிரமாக முடிக்கணும், அதனால் சீக்கிரமாக வாங்க. எதுக்கு நான் கூப்பிடுறேன் தெரியுமா? என்னை கேட்டுக்கொண்டு கர்த்தருடைய பிள்ளையா, இயேசு சீக்கிரமா வான்னு கூப்பிட்டார். குருட்டு பிச்சைக்காரன்ட்ட அவன் ஓடி வந்தான், சுகம் அடைஞ்சான். அவன் சட்டையை தூக்கி வெளியே போட்டான். ஏன் தெரியுமா? இந்த குருடனை என்கிற அடையாளம் எனக்கு இனிமேல் தேவையில்லைன்னு தூக்கி போட்டான். நீ கடந்தோலை, கஷ்டம், வறுமை, வேதனை, தனிமை, ஏமாற்றம், அநேக நடுவரின் தீர்ப்பு, இது எனக்கு தேவை கிடையாது. என் பிரியமே, என் ரூபவதியே, என்னை உள்ளங்கையிலே நான் உன்னை வரைந்து வைத்திருக்கிறேன். உனக்காய் நான் வழக்காடுவேன், உன் வழக்கை நான் நடத்துவேன். தத்தளிப்பின் பாத்திரத்தை உன்னை விட்டு நீக்குகிறேன். அதன் வண்டல்களை இனிமேல் நீ உறிஞ்சி குடிப்பதில்லை. நீ வண்டல்களை உறிஞ்சி குடிப்பதில்லை. நான் உன்னோடு நான் இருக்கிறேன். எதிர்பார்த்திருக்கிற முடிவை நான் உனக்கு தருவேன். உன் எதிர்பார்ப்பு என்ன? உன் எதிர்பார்ப்பு என்ன? எனக்கு கிடைக்காதுன்னு நீ சொல்றியா? நிச்சயமா கிடைக்கும். எலும்பு சம்பந்தமான வியாதி, நரம்பு சம்பந்தமான வியாதி, இதய வியாதி, நுரையீரல் வியாதி, கிட்னி வியாதி, தூக்கம் இல்லாத இரவு, போதைப் பொருளுக்கு அடிமைத்தனம், குடிப்பழக்கத்தின் ஆவி,
கடன் தொல்லை, கஷ்டம், மாமியார் மருமகள் சண்டை, கணவன் மனைவி பிரிவினை, டிவோர்ஸுக்கு நேராக போகிற ஒரு அனுபவம், பிள்ளைகளுக்காய் அழுகிற தாய்மார், பிள்ளைகளுக்கு அழுகிற பெற்றோர், பிள்ளைகளுக்காய் அழுகிற பெற்றோர், பிள்ளைகளுக்காய் அழுகிற பெற்றோர். நிச்சயமாய் மகளே, உன் பிள்ளைக்கு இப்பொழுது சுகம். இங்க நீ வடிச்ச கண்ணீரை கர்த்தர் பார்த்திருக்கிறாரு. 60 வினாடியில வீட்டுல சுகம் கிடைக்குது. ஒருவேளை ஆஸ்பத்திரியில் இருக்கீங்களா? 60 வினாடியில உங்க சொந்தக்காரங்களுக்கு சுகம் கிடைக்குது. பயத்தோடு இருக்கீங்களா? அவங்க செத்துருவாங்கன்னு பயப்படுறீங்களா? இல்ல, கர்த்தர் ஜீவனை கூட்டி கொடுக்கிறார். கர்த்தர் ஆயுசு நாளை கூட்டி கொடுக்கிறார். நீ பயப்படும் ஒரு காரியமும் நடக்காது. நீ பயப்படும் ஒரு காரியமும் நடக்காது. நீ பயப்படும் ஒரு காரியமும் நடக்காது. இதோ நான் உன்னோடு கூட இருக்கிறேன். மறவாமல் கர்த்தர் உன்னை நினைத்திருக்கிறார். உள்ள கையிலே வரைந்திருக்கிறார். உங்களுக்கு வர வேண்டிய ப்ரமோஷன் தடையா இருக்கா? கிடைக்க வேண்டிய வேலை கிடைக்கலையா? ஏமாற்றத்தோடு வாழ்றீங்களா? எக்ஸாம் எழுதி பாஸ் ஆகலையே, மறுபடியும் எழுதிட்டு இருக்கிறீங்களா? நீ எதிர்பார்த்திருக்க முடிவை நான் உனக்கு கொடுப்பேன். உன்னை நான் ஆசீர்வதிப்பேன். நான் உன்னை ஆசீர்வதிப்பேன். நான் உன்னோடு கூட நான் இருக்கிறேன். ஒருபோது உன்னை மறப்பதில்லை. ஒருபோது உன்னை மறப்பதில்லை. உன் கண்ணீரை நான் காண்கிறேன். உன் விண்ணப்பத்தை கேட்கிறேன். உனக்கு விடுதலையை நான் கொடுக்கிறேன். விடுதலை, இன்று விடுதலை, இன்னைக்கு விடுதலை, இன்னைக்கு விடுதலை. நிரப்புங்கப்பா. எங்கே ஆவி உண்டோ அங்கே விடுதலை உண்டு. நிரப்புங்க. பின்னால நிக்காதீங்க. ஆசீர்வாதம் வேணா வாங்க. டாக்டர்கிட்ட போனீங்க, லாயர்கிட்ட போனீங்க, போலீஸ்கிட்ட போனீங்க, எம்எல்ஏ எம்பிட்ட போனீங்க, உங்களுக்கு நடக்கல. நீங்க வாங்க, நீங்க வாங்க. கர்த்தர் உங்களுக்காக செய்ய போறாரு. இன்றைக்கே நல்ல நாள். உன் பாவம் தீர்ந்து போற நாள். உன் வியாதி உன்னை விட்டு ஓடுற நாள். உன் பயம் உன்னை விட்டு ஓடுற நாள். பெல்லிசூனை ஓடுற நாள். பிசாசு ஓடுற நாள். ஓடு நாள். ரிசீவ் இட், ரிசீவ் இட், ரிசீவ் இட். மறவாமல் நினைத்தீரையா, மனதார நன்றி சொல்வே. என்னை மறவாமல் நினைத்தீரையா, மனதார நன்றி சொல்வே. எல்லாம் நன்றி சொல்லுங்க. ஆண்டவனை நினைத்திருக்கிறார். ஆசீர்வதிப்பார். என்னை நினைத்திருக்கிறார். ஆசீர்வதிப்பார். உதவி நீரே. சீக்கிரம் வாங்க. பின்னால் நிக்கிறவங்க வாங்க. சீக்கிரம் வாங்க. பகலும் சீக்கிரம் வாங்க. என்னை நினைத்து இதுவரை நடத்தி நீரே. எல்லாரும் எல்லாரும் நன்றி நன்றி ஐயா. கோடி கோடி நன்றி ஐயா. முன்பக்கமா இடம் இருக்குன்னா நீங்க முன்னால வரலாம். சீக்கிரம் வாங்க. ஆசீர்வாதம் வேணும்னா வாங்க. கோடி கோடி எல்லாரும் வாங்க. எல்லாரும் வாங்க. பலவீன நேரங்களில் பல தந்தீரையா. பலவீன நேரங்களில் தந்தீரையா. சொல்லுங்க சொல்லுங்க. சுகமானே சுகமானே தழும்புகள். வல்லமையான ஆவியானவர் இங்கே கிரியை செய்கிறார். மருத்துவ நீரே. வல்லமையான ஆவியானவர். ஓ சுகமானே சுகமானே தழும்புகளால் சுகமானே என் குடும்ப மருத்துவ நீரே. உன் குடும்ப வைத்தியர் உன்னை குணமாக்குகிறார். நன்றி நன்றி ஐயா. எல்லாரும் வாங்க. கோடி கோடி நன்றி ஐயா. நன்றி நன்றி ஐயா. கோடி கோடி நன்றி ஐயா. சொல்லுங்க சொல்லுங்க. கோடி கோடி நன்றி. நன்றி நன்றி ஐயா. கண்ணீரோடு
குணமாக்க வந்திருக்கிறார். 60 செகண்ட். மட்டுப்படுத்தாத, உன் தேவனை மட்டுப்படுத்தாத. டாக்டரால் கைவிட்டிருக்கிறீங்களா? டாக்டர் ரிப்போர்ட்டை நம்பல, ஆண்டோட ரிப்போர்ட்டை நம்புறேன். அவருடைய காயத்தால் நான் குணமானேன். குணமாக்கும் கரங்கள் இங்கே வெளிப்பட்டிருக்கிறது. I can see the healing hand of God. ஆண்டோடைய கரம் இங்கே இறங்கி இருக்குங்க. நான் உங்களை தொடலைங்க, கர்த்தர் உங்களை தொட்டுட்டு இருக்காருங்க. உங்களை தொட்டுட்டு இருக்காருங்க. உங்க தலைவலி, உங்க வயிற்று வலி, நுரையீரல் வியாதி, நடக்க முடியாது கால் இருக்கும் வலிகள் எல்லாம் உங்களை விட்டு ஓடிப்போகுது, 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 ஓடிப்போகுது. ஆண்டவரை பார்த்துக்கலாம். அக்கினி அனுப்புங்கப்பா, அக்கினி அனுப்புங்க. அக்கினி அக்கினி ஃபயர் 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 கேளுங்க. ஃபயர் அக்கினி அக்கினி அக்கினி. கரங்களிலே அக்கினி இறங்குகிறது, கரங்களிலே அக்கினி இறங்குகிறது. சுட்டரிக்கும் அக்கினி. ஹெவன் ரேடியேஷன், ஹெவன் ரேடியேஷன். கேன்சர் வியாதியை குணமாக்குற ஹெவன் ரேடியேஷன் உங்களை குணமாக்குறது. அருமையான பாஸ்டர், குடும்பத்தை ஆசீர்வதியும். இயேசுவின் நாமத்தில் கெஞ்சி மன்றாடுகிறோம் பரமபிதாவே. ஹல்லேலூயா. கர்த்தர் நம் ஒவ்வொருவரையும் விடுதலையாக்கினபடியினால், வார்த்தையை அனுப்பி நம்மை சுகப்படுத்தினதினால் நல்ல கரங்களை தட்டி எல்லாரும் ஆண்டவரை மகிமைப்படுத்துவோம். நல்ல உற்சாகமாய் இந்த கடைசி நாள் கூட்டத்தை, பிரதான நாள் கூட்டத்தை கர்த்தர் வல்ல மகிமையாய் நமக்கு மாற்றி தந்தபடியினால் எல்லாரும் ஸ்தோத்திரம் என்று சொல்லி ஆண்டவரே நன்றி சொல்லி நாங்கள் போய் துதிக்கிறோம். 4 நாட்கள் கூட்டத்தை எங்களுக்கு பிரயோஜனமாய் எங்கள் வாழ்வின் ஆசீர்வாதத்திற்காக இந்த ஆசீர்வாத பெருவிழாவை கர்த்தர் தந்தீரே. நன்றி நன்றி நன்றி.